உங்களால் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஃபோக்கஸ்டாக மூளையை பயன்படுத்தி செய்ய வேண்டிய ஒரு வேலையை 2 மணி நேரம் செய்ய முடியுமா? ஒரு புத்தகம் படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு வேலை செய்கிறதா இருக்கட்டும், எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு 2 மணி நேரம் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் முழுமையாக நான் இதை மட்டும்தான் செய்ய போகிறேன் அப்படின்னு ஃபோக்கஸ்டாக உங்களால் செஞ்சு முடிக்க முடியுமா? அப்படின்னால முடியல அப்படின்னா நான் மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். என்னோடய மூளையை எவ்வளவு வீணடிக்க முடியுமோ அவ்வளவு நான் வீணடித்து வச்சுருக்கேன் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இப்படி ஃபோக்கஸ்டாக ஒரு 2 மணி நேரம் வேறு எதை பற்றியும் சிந்திக்காமல் வேலை செய்கிற ஒரு அபிலிட்டியை தான் டீப் ஒர்க் அப்படின்னு கால் நியூபோர்ட் சொல்கிறார். உங்களால் அப்படிப்பட்ட வேலையை செய்ய முடியல அப்படின்னா உங்களால் இதற்கப்புறம் செய்ய முடியும். ஏன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் டீப் ஒர்க் அப்படின்ற இந்த புத்தகத்தோட சம்மரியை பார்க்க போகிறோம். முதல் சேலஞ்சாக உங்களால் முதல்ல இந்த வீடியோவை எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் முழுமையாக பார்த்து முடிக்க முடியுதா அப்படின்றத பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கால் நியூபோர்ட் டீப் ஒர்க் அப்படின்ற இந்த புத்தகத்தில் ஒரு விஷயத்த சொல்கிறார். நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணணும் அப்படின்னாலும் அதில் டிஸ்ட்ராக்ஷனே இல்லாமல் ஃபோக்கஸ்டாக பயிற்சி பண்ணணும். அதை தான் அவர் டீப் ஒர்க் அப்படின்னு சொல்கிறார். அதை விட்டுட்டு எந்நேரமும் டிஸ்ட்ராக்ஷனோட பயிற்சி பண்ணால் அது ஷாலோ ஒர்க். டீப் ஒர்க்கால் மட்டும்தான் உங்களால் ஒரு ஸ்கில்லை கற்றுக்க முடியும். இது உங்களோட கரியரில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். நம்மளில் பல பேர் இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்ற பேரில் வாட்ஸ்அப்பில் ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணுறோம், இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் இங்கிலீஷ் சொல்லித்தரதை தொடர்ந்து பார்க்குறோம், இல்லை ChatGPT கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் நாலேஜை வளர்க்குமே தவிர ஒரு மீட்டிங்கில் போயிட்டு தைரியமாக பேசுகிற ஃப்ளூவன்சியை நமக்கு கொடுக்காது. அப்போ ஆங்கிலத்தை சரளமாக பேசணுன்னா ஆங்கிலம் பேசுகிறதுல ஒரு டீப் ஒர்க் பண்ணணும், பேசி பயிற்சி பண்ணணும். அதுக்கு இப்போ பாருங்கள். ஹாய், உங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டீங்களா? இதுக்கு இங்கிலீஷில் பதில் சொல்லுங்கள் பார்ப்போம். மை ப்ராஜெக்ட் இஸ் ஃபுல்லி கம்ப்ளீட்டட். ஐ சென்டிங் த ரிப்போர்ட் எஸ்டர்டே நைட் ஒன்லி. மை ப்ராஜெக்ட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபினிஷ்ட் அண்ட் ஐ சென்ட் த ரிப்போர்ட் லாஸ்ட் நைட். இது உங்களுக்கு புரிஞ்சுதா? பார்த்தீங்களா, நீங்கள் தப்பாக பேசினாலும் இந்த ஏஐ உடனே தமிழ்லேயே நமக்கு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்குது. இதில் 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இன்டர்வியூ, மேனேஜர் டாக்னு ரியல் லைஃப் சுச்சுவேஷன் பற்றி நீங்கள் பேசி பயிற்சி பண்ணிக்கலாம். முக்கியமாக தப்பாக பேசினா அடுத்தவங்க பார்த்து சிரிப்பாங்களோ அப்படின்ற டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் 100% உங்களோட ப்ரைவேட் ஸ்பேஸ்லேயே தைரியமாக நீங்கள் பேசி பயிற்சி பண்ண முடியும். பிஸியான நம்ம லைஃப்பில் டைம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. இதில் ஒரு ஆஃப்லைனில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போய் சேர்ந்து கற்றுக்கிறதுலாம் தேவையில்லாத ப்ரெஷரை நமக்கு கொடுக்கும். அதனால தான் நிறைய பேர் பாதியிலேயே கிளாஸை விட்டு நின்றவும் செய்கிறாங்க. ஆனால் சூப்பர் நோவாவில் 24/7 ஏஐ டீச்சர் இருக்கிறதுனால உங்களோட கன்வீனியன்ட்டான நேரம், ஒரு ஆஃபீஸ்க்கு கேபில் போகிறீங்க, இல்லை ஒரு 15 நிமிஷம் கேப் கிடைக்கிது அப்படின்னா ஹெட்செட் போட்டுட்டு நீங்களே பேசி பயிற்சி பண்ணலாம், டீப்பாக கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களை கோர்ஸில் அக்கௌண்டபிளாக வச்சுக்கிறதுக்கு ஒரு ஹேபிட் மென்டாரும் கிடைப்பாங்க. வாட்ஸ்அப், ChatGPT, யூடியூப் மூலமாக வெறும் ஆங்கிலத்தை வேடிக்கை மட்டும் பார்க்குறத விட்டுட்டு சூப்பர் நோவா மூலமாக ஆக்டிவாக பேசி இங்கிலீஷை கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி 75% டிஸ்கவுண்ட்டோட சூப்பர் நோவா கோர்ஸில் உடனே ஜாயின் பண்ணுங்கள். இங்கிலீஷை ஸ்மார்ட்டாக பேசி கற்றுக்கோங்க. இந்த டீப் ஒர்க்னா என்ன? நான் ஏன் இதை செய்யணும்? ஒரு 2 மணி நேரம் இல்லை ஒரு 5 மணி நேரம் ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒரே வேலையை நான் ஏன் செய்யணும்? இன்றைக்கி எவ்வளவோ டெக்னாலஜி அப்படின்றது வந்துடுச்சு. ChatGPTயில், ஜெமினியில் ஒரு கேள்வியை போட்டோன்னா அதற்கான பதில் அப்படின்றது வந்துடுது. நான் ஏன் உட்காந்து ஒரு 5 மணி நேரம் ரிசர்ச் பண்ணி ரொம்ப மூளையை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்? ஈஸியாக என்னால் கற்றுக்க முடியுமே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா இந்த கேள்விக்குள்ளேயே தான் இதற்கான பதில் இருக்குது. ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேள்வி கேட்கப்பட்டிருந்தா அப்போ கூட நம்ம ஏற்றுக்கலாம், கரெக்டாக தான் கேள்வி கேட்குறாரு அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி இந்த கேள்வியை நீங்கள் கேட்கவே கூடாது. ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நபர் நான் ஏன் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஃபோக்கஸ்டாக ஒரு வேலையை செய்யணும், அதிலிருந்து ஏன் நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கணும், ஏன் ரொம்ப டீப்பாக உள்ளே போய் ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தாருன்னா சரி, ஏதோ லாஜிக்காக கேட்குறாரு அப்படின்னு விட்டுடலாம். ஆனால் இன்றைக்கி இந்த கேள்வியை நீங்கள் கேட்கவே கூடாது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி நிறைய டெக்னாலஜி அப்படின்றது வந்துடுச்சு. இவ்வளவு டெக்னாலஜி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எந்த ஒரு கேள்வியை ChatGPTயில் போட்டாலும் பதில் நமக்கு கிடச்சிடுது அப்படின்ற ஒரு பட்சத்தில் நீங்கள் ஏன் இந்த உலகத்துக்கு தேவை? நான் ஏன் இந்த உலகத்துக்கு தேவை? ஒரு புக் சம்மரியை நீங்கள் ChatGPTயில் போட்டால் அதுவும் தான் கொடுக்க போகுது, அதுக்கிட்டேயே பேச சொன்னால் அதுவும் தான் பேச போகுது. அப்புறம் ஏன் நான் இங்கே உட்காந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும்? நான் ஏன் புத்தகத்தை படிச்சுட்டு பேசுகிறது வித்தியாசமாக இருக்கணும்? ஏன்னா ChatGPTயோ ஜெமினியோ இதே விஷயத்தை பேசிடுமே. அப்போது இங்கே எனக்கு என்ன தான் வேலை?
இதே மாதிரி தான் எல்லா துறையிலையும் உங்களுக்கு என்ன தான் வேலை இருக்குது அப்படின்னு கேட்டு பாருங்கள். எல்லாத்துக்கும் பதில் உங்களுக்கு சுலபமாக கிடச்சிதுன்னா எல்லாருக்குமே சுலபமாக கிடைக்கும். அப்போது நீங்கள் இந்த உலகத்துக்கு தேவைப்படுறதே இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த எக்கனாமி இன்டெலிஜென்ட் மெஷின் எக்கனாமி அப்படின்னு கால் நியூபோர்ட் சொல்கிறார். இந்த எக்கனாமியில் யார் வெற்றி அடைவா, யாரால் இந்த எக்கனாமியில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும்? 3 நபர்களால் தான் வர முடியும். அதில் கண்டிப்பாக கடின உழைப்பாளி அப்படின்ற நபரை நம்ம சொல்லிடவே முடியாது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் கடினமாக உழைச்சினா நீ வெற்றி அடைஞ்சிடுவ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இதை இப்படி சொன்னால் பத்தவே பத்தாது. கடினமாக உழைக்க போகிறீங்களா? எதில் நீங்கள் உழைக்க போகிறீங்க? மூட்டை தூக்கி கடினமாக நீங்கள் உழைச்சிங்கன்னா உண்மையாக உங்களால் இன்றைக்கி வெற்றிகரமாக வர முடியுமா? வர முடியும். எத்தனை பேரால் வர முடியும்? கோடியில் ஒரு நபர் வேணும்னா ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு வரலாம். ஆனால் எல்லாராலையும் வர முடியுமா? அப்போ எதில் நீங்கள் கடினமாக உழைக்க போகிறீங்க? 3 நபரால் மட்டும்தான் இன்றைக்கி வெற்றிகரமாக வர முடியும். அதில் முதல் நபர் ரொம்ப அசாத்திய திறன் கொண்ட ஒரு நபர், ஹைலி ஸ்கில்டு ஒரு பர்சன். எதில் அவருக்கு அந்த ஸ்கில் அப்படின்றது இருக்கணும்? முக்கியமாக இந்த இன்டெலிஜென்ட் மெஷினை பயன்படுத்துறதுல, அந்த மெஷினையே உருவாக்குறதுல அவருக்கு அதிகமான ஸ்கில் அப்படின்றது தேவை. ஒரு மெஷினால் செய்ய முடியாத ஒரு செயலை செய்கிறதுல அவருக்கு அதிக ஸ்கில் தேவை. ஒருவேளை அவர் செய்கிற வேலையை மெஷினால் செய்ய முடிஞ்சதுன்னா அவருக்கு போட்டி கூட இருக்கிற நபர்கள் கிடையாது, மெஷின். அந்த மெஷினை விட அவரால் சிறப்பாக செயலாற்ற முடிஞ்சுது அப்படின்னா அவர் அங்கே ஹைலி ஸ்கில்டு. இப்போ ChatGPTயில் நீங்கள் போடுறீங்க, இதே புக்கோட சம்மரியை கேட்குறீங்க, கண்டிப்பாக அது கொடுக்கும். இப்போ அதுக்கிட்ட தமிழில் கொடு அப்படின்னு கேட்குறீங்க, கண்டிப்பாக நான் பேசுகிற மாதிரி அதால் கொடுக்க முடியாது. ஏன்னா நான் இதில் டீப் ஒர்க் அப்படின்றத பண்ணியிருக்கேன். அப்படி ஹை ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். 2வது சூப்பர் ஸ்டார்ஸ். சூப்பர் ஸ்டார்னால் என்ன? இப்படி ஹை ஸ்கில் வச்சுருக்கிறதுலையே யார் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்க தான் சூப்பர் ஸ்டார். சின்ன வயசில் நான் முடி வெட்டணும் அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த கடை இருக்கோ அதில் தான் முடி வெட்டுவேன், அது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லோரும் அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்டர்நெட்டில் யார் நல்லா முடி வெட்டுவா, எந்த கடை நல்லா இருக்குது அப்படின்ற ரிவ்யூவாக பார்க்குறோம். அதில் இருக்கிறதுலே எது பெஸ்ட்டு, எது கரெக்டான ப்ரைஸில் இருக்குதுன்னு பார்த்து அந்த கடைக்கு போகிறோம். இன்றைக்கி பெஸ்ட்டை நம்மளால் சுலபமாக கண்டுபிடிக்க முடியும். எந்த ஒரு இடத்துல அவங்க இருந்தாலும் அவங்கள்ட்ட அந்த சர்வீஸை நம்மளால் வாங்கிக்க முடியும். அப்போ இன்றைக்கி 2வது இடத்துல இருக்கிறதே தோற்று போன மாதிரியான ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்குது. அப்போ இன்றைக்கி நீங்கள் வெற்றிகரமாக வரணும்னா எந்த ஒரு துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் அதில் நீங்கள் கட்டாயம் பெஸ்ட்டாக இருந்தாகணும். 3வது நபர் நிறைய பணம் வச்சுருக்கவங்க. நிறைய பணம் இருந்ததுன்னா இப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், இல்லை ஹைலி ஸ்கில்டு பர்சனாக இருக்கட்டும், அவங்க எல்லாரையும் நம்மளால் காசு கொடுத்து வாங்க முடியும். நம்மளே ஒரு பிஸ்னஸை உருவாக்க முடியும். இந்த டெக்னாலஜியை கூட நம்மளால் வாங்கி நம்மளோட பிஸ்னஸில் பயன்படுத்திக்க முடியும். அப்போ நிறைய பணம் வச்சுருந்தா, ஒரு முதல் இருந்ததுன்னா, ஒரு முதலாளியாக இருந்தேன்னா என்னாலையும் வெற்றிகரமாக வர முடியும். இந்த 3 இல்லாமல் உங்களால் வெற்றி அடையவே முடியாது. இந்த 3ல் 3வது விஷயம் நம்மள்ட்ட இருக்குமா அப்படின்னு பார்த்தா இருக்கிறதுக்கான வாய்ப்புன்றது கம்மி. நிறைய பணம் வரணும், நிறைய முதல் நமக்கு வரணும்னாலே நம்ம ஏற்கனவே வெற்றி அடைஞ்சிருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அப்போது அந்த வெற்றி அடைகிறதுக்கு மற்ற 2 ஆப்ஷன் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஒன்று, நம்மளோட ஸ்கில்லை நம்ம வளர்த்துக்கணும். 2வது, அந்த ஸ்கில்லை இருக்கிறதுலையே பெஸ்ட்டாக நம்ம மாறணும். இதை நம்மளால் செய்ய முடியுமா? பொதுவாக இப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், இருக்கிறதுலையே ரொம்ப சிறப்பான வேலையை செய்யக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், அவங்கள பார்த்த உடனே நம்ம நினைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன தெரியுமா? அவங்க எல்லாம் பிறக்கும் போதே ரொம்ப டேலண்டடாக பிறந்துட்டாங்க, அவங்களாம் நம்மளை விட வித்தியாசமான நபர்கள் அப்படின்னு நம்ம நினச்சிட்றோம். இப்போ ஏஆர் ரஹ்மான் எடுத்துக்கோங்க, மகேந்தர் சிங் தோனி எடுத்துக்கோங்க. அவங்க எல்லாம் நம்மளை விட அந்நியப்பட்ட ஒரு நபராக தானே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளாலேயே அவங்கள மாதிரி ஆக முடியும் அப்படின்னு என்றைக்காவது நம்ம நம்பியிருக்கோமா? நம்மளை மாதிரி நபர்கள் தான் அவங்க அப்படின்னு நம்ம என்றைக்காவது அவங்கள பார்த்துருக்கோமா? ஒரு வேறுபட்ட மனிதர்களாகவும் நம்மளை விட ரொம்ப அந்நியப்பட்ட நபர்களாகவும் நம்ம அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையாக இதுதான் உண்மையா? இதுக்கு தான் ஆண்டர்ஸ் எரிக்சன் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் ஒரு பெரிய ஸ்டடியை பண்ணியிருக்கார். இந்த மாதிரி வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்ச பல பேரை தொடர்ந்து ஒரு மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கார். அவர் அவ்வளவு ஸ்டடி பண்ணிவிட்டு என்ன தெரியுமா சொல்கிறாரு? இவங்க எல்லாரும் இப்படி பார்க்குறதுக்கு வித்தியாசமாக தெரிகிறதுக்கும், ஒரு அசாத்திய திறன் கொண்டவங்களாக தெரிகிறதுக்கும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய டேலண்ட்டோ இல்லை அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஜீனோ காரணம் கிடையவே கிடையாது. அவங்க இப்படி வெற்றிகரமாக வரத்துக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். அதை அவர் டெலிபரேட் ப்ராக்டிஸ் அப்படின்ற வார்த்தையில் சொல்கிறார். அதே விஷயத்தை தான் கால் நியூபோர்ட் டீப் ஒர்க் அப்படின்னு சொல்கிறார். அவங்க எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஏதாவது ஒரு ஸ்கில் செட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதில்
பல மணி நேரம் டிஸ்ட்ராக்ஷனே இல்லாமல் ஃபோக்கஸ்டாக வேலை செய்கிறாங்க. அப்படி வேலை செய்யும் போது அதில் அவங்க தொடர்ந்து முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நான் எப்படி இருக்கணும் அதே விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணுவேன் அப்படின்னு அவங்க பண்ணல. இதில் நான் எதை முன்னேற்றணும் அப்படின்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க அந்த வேலையை செய்யும் போது அவங்களோட ஸ்கில்குள்ளே இருக்கிற வேலையை அவங்க செய்கிறதில்ல, அவங்களுக்கே அது கடினமாக இருக்கிற மாதிரியான ஒரு நிலையில் அவங்க வேலை செய்கிறாங்க. அவங்களால ஈஸியாக செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு வேலையை தொடர்ந்து பல மணி நேரம் அவங்க செய்கிறது கிடையாது. இதை என்னால் செய்யவே முடியாது அப்படின்னு அவங்க நினைக்கிற வேலையை தொடர்ந்து பல மணி நேரம் ஃபோக்கஸ்டாக செய்கிறாங்க. அப்படி செய்யும் போது அதை நம்ம ஒழுங்காக தான் செய்கிறோமா இல்லையா, அதில் ஏதாவது தவறு இருக்கா, வேறு ஏதாவது மாற்றலாமா அப்படின்ற ஃபீட்பேக்கை உடனடியாக அவங்க எடுத்துக்கிறாங்க. அதை வச்சு திரும்பவும் அவங்க ஃபோக்கஸ்டாக வேலை செய்கிறாங்க. இதை தான் டெலிபரேட் ப்ராக்டிஸ் அப்படின்னு ஆண்டர் எரிக்சன் சொல்கிறார். இதே விஷயத்தை தான் இவரும் டீப் ஒர்க் அப்படின்னு சொல்கிறார். அப்போ டீப் ஒர்க் உங்களுக்கு 2 விஷயத்தை கொடுக்கும். முதல் விஷயம், உங்களால் ரொம்ப கடினமான விஷயத்தை வேகமாக கற்றுக்க முடியும். இதை திரும்ப ஒரு தடவை கேளுங்க. கடினமான விஷயத்தை வேகமாக நீங்கள் கற்றுப்பீங்க. இங்கே கடினமான விஷயத்தை நீங்கள் கற்றுப்பீங்க அப்படின்னு நான் சொல்லலை, கடினமான விஷயத்தை வேகமாக நீங்கள் கற்றுப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா கடினமான விஷயங்களை, புது புது விஷயத்தை வேகமாக கற்றுக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏதாவது ஒரு புது ஸ்கில் செட் இன்றைக்கி தேவைப்படும். அதை நீங்கள் பொறுமையாக கற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சி 1 வருஷம் டைம் எடுத்து கற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை நீங்கள் கற்றுக்கிட்டு முடிக்கும் போது அந்த ஸ்கில் தேவையில்லை அப்படின்னு மாறிடும். அப்போது ஒரு புதிய விஷயத்தை வேகமாக கற்றுக்க வேண்டிய திறன் அப்படின்றது உங்களுக்கு தேவை. அதை டீப் ஒர்க் கொடுக்கும். 2வது, அதை கற்றுக்கிட்டு முடித்த உடனேயே உங்களால் அதில் ஒரு சூப்பர் ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியணும். இருக்கிறதுலேயே ஒரு பெஸ்ட்டான வேலையை உங்களால் அதில் செய்ய முடியணும். அது ஸ்பீடாகவும் இருக்கணும், குவாலிட்டியாகவும் இருக்கணும். இந்த விஷயத்தையும் உங்களால் டீப் ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் பண்ண முடியும். அப்போ இன்றைக்கி டீப் ஒர்க் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு அத்தியாவசியமான தேவையாக நமக்கு ஆயிடுச்சு. எப்படி நம்மளால் 1 1 2 அப்படின்னு சொல்ல முடியுதோ, சின்ன சின்ன கணக்குகளை போட முடியுதோ, அதே மாதிரி டீப் ஒர்க் பண்ணுறதுக்கான தேவையும் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த திறன் கட்டாயம் இருந்தாகணும். அப்போது ஒரு 2 மணி நேரம் மட்டுமே உங்களால் ஒரு வேலையை ஃபோக்கஸ்டாக செய்ய முடியலன்னா உண்மையாகவே நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஒரு காலேஜ் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு புத்தகத்தை உங்களுக்காக நீங்கள் படிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் ஒரு சில மணி நேரம் வேறு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் உங்களால் பண்ண முடியுமா? அப்படி பண்ண முடியலன்னா நீங்கள் இந்த டீப் ஒர்க்கை கட்டாயம் கற்றுக்கணும். எப்படிலாம் அதை செய்யலான்றதை இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லி தான் தரப்போகிறேன். நம்ம பார்த்து வியக்கக்கூடிய மனிதர்கள், ஒரு வேலையை எப்படிடா இவங்களால் இப்படி செய்ய முடியுது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய மனிதர்கள், அந்த வேலையை எப்படி செஞ்சு முடிக்கிறாங்க அப்படின்றத என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஏஆர் ரஹ்மானை கூப்பிட்டு ஏதோ ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறீங்க, ஏதாவது ஒரு லிரிக்ஸ் அவர்கிட்ட கொடுக்குறீங்க, அதை கொடுத்த உடனே அவர் உடனடியாக ஒரு பாட்டை போடுவார். நம்ம உட்காந்து 1 வருஷம் யோசித்தா கூட அவர் போட்ட அந்த பாட்டுக்கு 1% கூட நம்மளால் அந்த மாதிரி ஒரு பாட்டை போட முடியாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 99% பேரால் செய்ய முடியாத ஒரு செயலை சும்மா ஒரு ஃபிங்கர் டிப்பில் ஏஆர் ரஹ்மான் செஞ்சுட்டு போவார். எப்படி அவரால் செய்ய முடியுது? ஒருவேளை அவர் இந்த வேலையை செய்கிறப்போ அவரோட மூளையை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அதில் இதற்கான பதில் அப்படின்றது இருக்கும். இந்த மாதிரி வேலையை செய்கிறப்போ எந்த மாதிரியான நியூரல் சர்க்யூட் ஃபயர் ஆகுதோ கண்டிப்பாக அந்த நியூரல் சர்க்யூட்டில் ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அதில் ஏதோ ஒரு விதமான திரவம், ஒரு படலம் சுற்றி படிஞ்சிருக்கிறத நீங்கள் கவனிப்பீங்க. அதை மைலின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மைலின் படலம் எப்போ எந்த நியூரல் சர்க்யூட்டை சுற்றி அமையும் அப்படின்ற கேள்வியை கேட்டு பாருங்கள். எந்த ஒரு நியூரல் சர்க்யூட்டை நான் தொடர்ந்து ஃபயர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் அது மட்டுமே தொடர்ந்து ஃபயர் ஆகிட்டு இருக்கோ, தொடர்ந்து பல நாள் பல வருடம் ஃபயர் ஆகிட்டு இருக்கோ, அங்கே மைலினேஷன் அப்படின்ற ஒரு நிகழ்வு நடக்கும். மைலினேஷன் அப்படின்னா இந்த மைலின் படலம் இது கிட்டத்தட்ட ஒரு ஷீல்டு மாதிரி, ஒரு கவசம் மாதிரி. அது இந்த மாதிரி நியூரல் சர்க்யூட்டில் மட்டுமே சுற்றி அமையும். எப்போ இது நடந்துருச்சோ அந்த நியூரல் சர்க்யூட் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக மாற ஆரம்பிச்சிடும். அதில் ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் போகிறதுக்கு பெருசாக ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது இருக்காது. அதில் போகக்கூடிய எலக்ட்ரிக்கல் சிக்னல் பெருசாக வெளியே லீக்கும் ஆகாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை அடையும் போது அந்த சர்க்யூட் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யும். அங்கே மற்றவங்களால் செய்ய முடியாத வேலையை கூட ரொம்ப சுலபமாக பெருசாக எஃபர்ட்டே போடாமல் ஒரு நபர் செய்கிறாரு அப்படின்ற ஒரு பிம்பத்தை அந்த சர்க்யூட் உருவாக்கி கொடுக்கும். இந்த மைலினேஷன் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் கட்டாயம் டீப் ஒர்க் அப்படின்றத பண்ணி ஆகணும். எந்த ஒரு நியூரல் சர்க்யூட்டை நீங்கள் ஃபயர் பண்ண போகிறீங்களோ, எந்த ஸ்கில்லை வளர்த்துக்க போகிறீங்களோ அது ரிலேட்டடான வேலையை எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஃபோக்கஸ்டாக பல மணி நேரத்துக்கு உங்களால் செய்ய முடியணும். அப்படி தொடர்ந்து பல நாள் பல வருடம் செய்யும் போது நீங்களும் அந்த மைலினேஷன் அடைஞ்சிருப்பீங்க. அது நடக்கும்போது உங்களாலேயும் அந்த வேலையை ரொம்ப எஃபர்ட்டே இல்லாமல் செய்கிற மாதிரி செய்ய முடியும்.
இங்கே உடல் உழைப்பு தேவைப்படக்கூடிய வேலைக்கு கூட இது கொஞ்சம் சுலபமாக நடக்கும். நம்மளால் அங்கே கொஞ்சம் சுலபமாக ஃபோக்கஸும் பண்ண முடியும். இப்போ கிரிக்கெட் விளையாட போகிறோம், இல்லை ஏதாவது ஒரு கிராஃப்டை செய்ய போகிறோம், பெயிண்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னா அங்கே நம்ம பெருசாக டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டோம். ஏன்னா நம்ம தொடர்ந்து நம்மளோட உடம்பை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனால ஓரளவுக்கு மைலினேஷன் அப்படின்றது ஏற்கனவே இருக்கும். அதனால் ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கில்லை மட்டுமே நான் தொடர்ந்து உடல் மூலமாக செய்கிறப்போ அங்கே ஈஸியாக இதை வளர்த்துக்க முடியும். ஈஸி நான் சொல்கிறது ஒரு காக்னிட்டிவ் வேலையை விட உடல் உழைப்பால் செய்யக்கூடிய வேலைக்கு கொஞ்சம் ஈஸி. ஆனால் எப்போ ஒரு காக்னிட்டிவ் ஸ்கில் தேவைப்படுதோ, ஒரு காக்னிட்டிவ் அபிலிட்டி தேவைப்படுதோ, அங்கே நீங்கள் உட்காந்து ஃபோனெல்லாம் பார்க்காம எந்த ஒரு சிந்தனையிலையும் ஈடுபடாமல் அந்த ஒரே வேலையில் தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணும். அதை செய்யும்போது தான் அந்த மைலினேஷன் அப்படின்றது நடக்கும். இந்த டீப் ஒர்க் இவ்வளவு முக்கியமானதாக இருக்குது. ஆனால் அப்புறம் ஏன் பல பேரால் இந்த டீப் ஒர்க்கை பண்ண முடியறது கிடையாது? இதுக்கு சிம்பிளாக காரணம் சொல்லணும்னா, நம்ம எல்லாரும் சோம்பேறி, நமக்கு அறிவே கிடையாது, நமக்கு இது பற்றின ஒரு விழிப்புணர்வு கிடையாது, நம்ம ஈஸியாக நம்மளே ஏமாற்றிப்போம், நம்மளோட எதிர்காலம் வீணாக போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அப்படின்லாம் விளக்கத்தை கொடுத்துடலாம். ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது. உண்மையாக நம்மளில் பல பேருக்கு ஏன் இந்த டீப் ஒர்க் அப்படின்ற ஒரு அபிலிட்டி இல்லைன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல் அப்படிப்பட்டதாக இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் டீப் ஒர்க்கை நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னே சொல்லிடலாம். இப்போது உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன், என்னோடய ஃபோனை எடுத்து நான் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி சைலண்ட்லேருந்து ஃபோனை வெளியே எடுத்து உங்களுக்கு நேராக காட்டினேன்னா அடுத்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே எனக்கு அட்லீஸ்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்துடும். இன்றைக்கி ஒரு லீவ் டே, இன்றைக்கி எனக்கு ஒர்க்கிங் டே கிடையாது, ஒரு சனிக்கிழமை, நான் உட்காந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே என்னோடய ஆஃபீஸ்லேருந்து எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்துடும், என்னோடய அவுட்லுக்கில் நிறைய இமெயில் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கண்டிப்பாக வந்துடும். இப்போ டைம் ஒரு 12:15 ஆகுது, லஞ்ச் டைம் வரப்போகுது. இப்போ என்னால் அடித்து சொல்ல முடியும், அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு ரொம்ப பசிக்குதா, பிரியாணி சாப்பிட்றீங்களா அப்படின்னு ஸ்விக்கியும் ஜொமேட்டோவும் எனக்கு நோட்டிஃபிகேஷனை கண்டிப்பாக அனுப்பிடுவாங்க. நான் ஆஃபீஸில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக உட்காந்து ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கப்போ, ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் ப்ராப்ளமாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறப்போ என்னோட மேனேஜர் கண்டிப்பாக 1 மணி நேரத்துக்குள்ளேயே அந்த வேலையை விட இது ரொம்ப முக்கியம், இதை சீக்கிரம் பண்ணு அப்படின்னு கட்டாயம் சொல்ல தான் போகிறார். இல்லை நான் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கப்போ ஒரு 10 பேராவது ஒவ்வொரு நாளும் என்கிட்ட இது முக்கியம், இது அவசரம்னு வேறு வேலையை கேட்க தான் போகிறாங்க. இது ஒரு ஆஃபீஸில் கிடையாது, எல்லா ஆஃபீஸ்க்கும் எல்லா கம்பெனிக்கும் பொருந்தி போகும். எல்லாருமே தொடர்ந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு தான் இருக்கோம். டிஸ்ட்ராக்ட் ஆனால் தான் இன்றைக்கி நம்மளால் வேலை செய்ய முடியும் அப்படின்ற நிலைமையே ஏற்பட்டுருச்சு. அதனால தான் நிறைய பேர் லேட் நைட்டில் உட்காந்து வேலை செய்யலான்னு முயற்சி பண்ணுவாங்க. லேட் நைட்டில் உங்களால் டீப் ஒர்க் ஒரு நாளுக்கு பண்ண முடியும், ஒவ்வொரு நாளும் பண்ண முடியுமா? அப்போ தூக்கன்றது பாதிப்படையும், உங்களோட ஆரோக்கியன்றது பாதிப்படையும். அது பாதிப்பு அடைஞ்சதுன்னா உங்களுக்கு நல்ல டைமை கொடுத்தாலும் உங்களால் டீப் ஒர்க் அப்படின்றத பண்ண முடியாது. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டீப் ஒர்க் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. இதுக்கு முக்கியமாக 4 காரணத்தை இந்த ஆத்தர் சொல்கிறார். 1 மெட்ரிக் பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்கிறார். எதை மெஷர் பண்ணணும், எதை நம்ம அளவிடணும் அப்படின்றதே நம்ம ஒழுங்காக புரிஞ்சு வச்சுக்கிறது கிடையாது. நான் ஒரு தனிநபராக இருக்கேன், இல்லை ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயியாக இருக்கேன். உண்மையாக நான் எதை மெஷர் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியுமா? இப்போ நான் காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா அங்கே நீங்கள் எதை மெஷர் பண்ணுவீங்க? நான் ஒரு பிரச்சனையை தீர்க்கணும்னு உட்காந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் யோசிச்சிருக்கேன், எனக்கு பதில் கிடைக்கல, இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டேன், நான் ஒரு வேலையும் செஞ்சு முடிக்கல. இப்போது நான் எந்த ரிசல்ட்டை கொடுத்துருக்கேன், நீங்கள் எதை மெஷர் பண்ணுவீங்க? இதை உண்மையாக உங்களால் மெஷர் பண்ண முடியுமா? இல்லைப்பா இவன் நல்லா யோசித்தான் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? அவன் யோசித்ததுக்கான ஒரு அளவீடுன்றது இருக்குமா? அவன் யோசித்தானா இல்லை தூங்கினானா? இதை நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. எப்போ இதை மெஷர் பண்ண முடியலையோ அப்போ 2வது காரணன்றது வருது. எப்போது இப்படிப்பட்ட டீப் ஒர்க்கை மெஷர் பண்ண முடியலையோ, மெஷர் பண்ண முடிஞ்ச இன்னொரு ஒர்க்கை தான் நம்ம எல்லோரும் பண்ணுறோம். அந்த ஒர்க்கோட பேர் தான் ஷாலோ ஒர்க். இந்த ஷாலோ ஒர்க்னால் என்ன? தொடர்ந்து மெயில் அனுப்புறது, தொடர்ந்து ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணி அனுப்புறது, தொடர்ந்து போயிட்டு ஒரு மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, எல்லாருக்கும் முன்னாடி நான் இருக்கேன் பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க என்னைய அப்படின்னு விசிபிளாக ஏதாவது ஒரு வேலையை செய்கிறது. சொல்லப்போனால் பிஸியாக இருக்கிறது. டீப் ஒர்க் அப்படின்றது பிஸினஸ் கிடையாது. பிஸினஸ் அப்படின்னா நிறைய வேலையை உட்காந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. ரொம்ப பிஸியாக இருக்காருப்பா இவர் அப்படின்னு நினைக்கிறது. இது எப்போ உருவானதுன்னா ஒரு 20th செஞ்சுரியில் தான். அப்போ தான் நிறைய ஃபேக்ட்ரிலாம் வர ஆரம்பிச்சிது. நிறைய பேர் உடல் உழைப்பை போட வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு. நிறைய வேலைகளை மெஷினை வச்சு அவங்க செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போ செய்கிறப்ப நம்ம எதை மெஷர் பண்ணோம்னா, தொடர்ந்து இவருக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரா அப்படின்றது தான் மெஷர் பண்ணோம். அதே விஷயத்தை இன்றைக்கும் நம்ம மெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.
ஒரு நபர் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரா அப்படின்றத, அவர் ஏதாவது வேலை செய்கிறாரான்றதை வச்சு மட்டுமே மெஷர் பண்ணோம் அப்படின்னா, அவர் சிந்திக்கிறாருன்றதை எதை வச்சு நம்ம மெஷர் பண்ணுவோம், அதை நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. அதனால் நிறைய பேர் டீப் ஒர்க் எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஷாலோ ஒர்க், நிறைய மெயில் அனுப்புறது, தொடர்ந்து நான் வேலை செய்கிறேன் பாருங்கள் அப்படின்னு காட்டுறதை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மட்டும்தான் ரிவார்டும் கிடச்சிக்கிட்டு இருக்கு. மூணாவது முக்கியமான காரணம், எப்போவுமே எதில் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கோ, எந்த வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கோ அதை தான் சைக்காலஜிக்கலாக நம்ம செய்வோம். டீப் ஒர்க் அப்படின்றது செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அங்கே ரெசிஸ்டன்ஸும் அதிகம். சுற்றி இருக்கிற நபர்கள் நம்மளை டீப் ஒர்க்கும் பண்ண விடுறது கிடையாது. இப்படிப்பட்ட நேரத்தில் சின்ன சின்ன வேலைகளை செய்வோம். மெயில் அனுப்புவோம், மெசேஜை பார்ப்போம், நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி பேசுவோன்னு சின்ன சின்ன விஷயத்தை தான் செய்வோம். அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாலாவது முக்கியமான காரணம், நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்டர்நெட். எப்போ இன்டர்நெட் அப்படின்றது வந்துச்சோ நிறைய பேர் நம்மளை ரொம்ப சுலபமாக தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், ஏதோ ஒரு நபர் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறார், நான் உடனடியாக அவருக்கு ரிப்ளை பண்ணேன்னா அவர் என்ன நினைப்பார்? பாரு, எப்போ மெசேஜ் பண்ணாலும் உடனடியாக ரிப்ளை அனுப்புகிறான் அப்படின்னு நினைப்பார். இப்போ என்னோட பாஸ் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறார், நான் அடுத்து ஒரு 4 மணி நேரத்துக்கு அவருக்கு ரிப்ளையே பண்ணலன்னா அவர் என்ன நினைப்பார்? என்னை மதிக்கிறதே இல்லை அப்படின்னு நினைப்பார். ஆனால் அந்த 4 மணி நேரத்தில் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? ஏதாவது ஒரு பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பேன். இல்லை என்னோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு புத்தகத்தை கூட நான் படிச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் இங்கே பாராட்டப்படுறது கிடையாது. உடனடியாக ரிப்ளை பண்ணோம், உடனடியாக நான் கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்ற விஷயத்துக்கு மட்டுமே இன்றைக்கி இந்த இன்டர்நெட்ன்றது பயன்பட்டுக்கிட்டு இருக்குது. நிறைய பிஸ்னஸ் அதுக்கு மட்டுமே இன்டர்நெட்டை வச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய அப்ளிகேஷனும் தொடர்ந்து இந்த இன்டர்நெட் இருக்கிறதுனால நமக்கு நோட்டிஃபிகேஷனை கொடுத்துக்கிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட சூழல்லையும் நம்மளால் டீப் ஒர்க் பண்ண முடியாது. அப்போ டீப் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த 4 விஷயத்தை நீங்கள் எலிமினேட் பண்ண கற்றுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு இண்டிவிஜுவலாக உங்கள் வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் இல்லாமல், டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் எப்படி நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க, அதை அடுத்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு தெரியும். டீப் ஒர்க் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம் டீப் ஒர்க்கை ரொம்ப எதிர்பார்க்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அதே நேரத்தில் இந்த டீப் ஒர்க்கை பண்ண விடாமல் தடுக்கவும் செய்யுது. அப்போ டீப் ஒர்க்குக்கான தேவைன்றது அதிகமாக இருக்குது, ஆனால் அது அவைலபிலிட்டின்றது கம்மியாக இருக்குது. எப்போ ஒரு விஷயம் அதிகமாக தேவைப்பட்டு கம்மியாக இருக்கோ அப்போ அது ரொம்ப விலை மதிப்பற்ற விஷயமாக மாறிடும். அதனால தான் டீப் ஒர்க்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களால் சில மணி நேரம் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல், எந்த ஒரு கவன சிதறலும் இல்லாமல் அந்த வேலையை செய்ய முடியுது அப்படின்னா நீங்கள் விலை மதிப்பற்ற ஒரு ஸ்கில்லை உங்ககிட்ட வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். தங்கத்தை விட விலை மதிப்பற்ற திறனை நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அது செய்கிறது ரொம்ப கடினம் அப்படின்னு நினைக்காதீங்க. அதை ரொம்ப சிம்பிளான சில விஷயத்தை புரிஞ்சுக்கிறது மூலமாக நம்மளால் செய்யவும் முடியும். இவ்வளவு நேரம் அந்த டீப் ஒர்க்கோட முக்கியத்துவத்தை பற்றி நம்ம பேசுகிறப்போ அது பொருளாதார அடிப்படையிலேயே இருந்துச்சு. ஒரு எக்கனாமியில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னா என்ன செய்கிறது, இப்போ இருக்கக்கூடிய எக்கனாமி எப்படிப்பட்ட ஒரு ஸ்கில்லை டிமாண்டில் வச்சுருக்கு அப்படின்றதாவே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்கள் ஒரு வேளை இந்த பொருளாதாரத்தின் மீது பெரிய ஒரு அக்கறையை காட்டாத ஒரு நபராக இருக்கலாம். அதாவது எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, நான் நிறைய சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது, வெற்றின்னு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்துக்குள்ளே நான் பொருந்தி போகணுன்னு ஆசைப்படல, எனக்கு பிடிச்சதே பழைய சோறு தான், நான் ஏன் பிரியாணிக்கு ஆசைப்படணும், நீங்கள் பிரியாணியை வெற்றின்னு சொல்கிறதுனால நான் ஏன் அதை சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்கக்கூடிய நபராக இருக்கலாம். அப்போ உங்களுக்கு இந்த டீப் ஒர்க்குன்றது முக்கியம் இல்லையா? உங்களுக்கும் இந்த டீப் ஒர்க் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் என்றைக்காவது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு சனி ஞாயிறு எப்போ வரும், எப்போ நமக்கு வீக்கெண்ட் வரும், வீக்கெண்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. உண்மையாக வீக்கெண்ட் வந்திருக்கும், அந்த வீக்கெண்ட் எப்படி போனதுன்னே உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கா? ஒரு ஞாயிற்றுக்கிழமை இரவு வந்ததுக்கப்புறம் வீக்கெண்ட் போயிடுச்சா, எப்படி போனதுன்னே தெரியலையே, என்ன பண்ணோம், நம்ம லைஃபே ரொம்ப சிம்பிளாக சீக்கிரம் போயிட்டுருக்கா மாதிரி இருக்கே, திரும்ப திங்கக்கிழமை வந்துடுச்சே அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கா? இல்லை அடுத்த வாரமும் வேக வேகமாக ஓடுற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கடந்த ஒரு 2-3 வருஷம் எப்படி போனதுன்னே தெரியலையே, ஒரே மாதிரி போயிடுச்சு, சீக்கிரம் போன மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? சின்ன வயசில் எனக்கு டைம் போகிறதுலாம் ரொம்ப பெருசாக இருக்கும், நிறைய நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஒவ்வொரு நாளும் பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் நேரம் ரொம்ப வேக வேகமாக ஓடுற மாதிரி இருக்குது, ஒரு நாளுக்கும் இன்னொரு நாளுக்கும் வித்தியாசமே தெரியல அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இல்லை ஞாயிற்றுக்கிழமை இரவு வந்ததுக்கப்புறம் இந்த வீக்கெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் பெருசாக நல்லா இருந்ததுன்னு உங்களால் சொல்ல முடியலையா? எப்படி போனதுன்னு தெரியல அப்படின்ற பதில் மட்டும்தான் உங்களுக்கு வருதா? இப்படி இருந்தால் அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் டீப் ஒர்க்கே பண்ணாதது மட்டும்தான். டீப் ஒர்க் பண்ணிங்கன்னா பொருளாதாரத்தில் வெற்றி அடைவீங்கன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு விஷயந்தான், உங்கள் வாழ்க்கையே அர்த்தமுள்ளதாக மாறும் அப்படின்றது தான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய உண்மை. ஒரு சனி ஞாயிறு மட்டும் டீப் ஒர்க் பண்ணி பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை இரவு எப்படி வீக்கெண்ட் போனதுன்னு கேட்டால் ரொம்ப சிறப்பாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியோடு நான் இருக்கேன், அடுத்த நாளில் நான் எதிர்நோக்கி இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. ஒரே ஒரு வீக்கெண்ட் என்னை நம்பி இந்த டீப் ஒர்க்கை பண்ணி பாருங்கள். இதுக்கு என்ன காரணம்?
சும்மா மேலோட்டமாக சொல்லலை, 3 முக்கியமான காரணம் இருக்குது. முதல்ல நியூராலஜிக்கலாக என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நான் எந்த விஷயத்தில் தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணுறேனோ அதை பொறுத்து தான் எனக்கு ஞாபகம் அப்படின்றது ஏற்படும். எப்போ நான் சின்ன சின்ன விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும், எனக்கு பெருசாக ஞாபகங்கள் அப்படின்றது ஏற்படாது. எப்போ இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நான் பார்க்குறப்போ அதெல்லாம் ஒரே மாதிரியான விஷயமா இருக்கோ எனக்கு நிறைய ஞாபகங்கள்ன்றது ஏற்படாது, ஒரு ஞாபகம் ஏற்படும். அதாவது இன்றைக்கி காலையில் நான் எந்திரிச்சதுலேருந்து ஃபோன் பார்த்து ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நைட்டு தூங்கிட்டேன், நாளைக்கு எந்திரிச்சு நான் ரீல்ஸ் பார்க்குறேன், இப்படி ஒவ்வொரு நாளும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு வாரம் கழித்து திரும்ப பார்க்குறப்போ எனக்கு ஞாபகம் ஏற்பட்டிருக்காது. நான் 7 நாளுமே ரீல்ஸ் தான் பார்த்தேன், எந்திரிச்சேன் ரீல்ஸ் பார்த்தேன் தூங்கினேன் அப்படின்னா எனக்கு ஞாபகம்ன்றது ஏற்பட்டிருக்காது, நான் பார்த்தது வெறும் ரீல்ஸ் தான் அப்படின்னு இருக்கும். அப்போது நாள் வேகமாக கடந்து ஓடினா மாதிரி நமக்கு தோணும், அதில் அர்த்தம் இருக்கிற மாதிரி நமக்கு தோணாது. அப்போது நல்ல ஞாபகங்கள் ஏற்படணும்னா ஏதாவது ஒரு புது விஷயத்தை நான் செய்யணும், கஷ்டமான விஷயத்தை செய்யணும், நீண்ட நேரத்துக்கு செய்யணும். அப்படி செய்கிறப்போ நான் ரொம்ப நேரமாக இந்த வேலையை செஞ்சுருக்கேன் அப்படின்னு மூளை ஒரு ஞாபகத்தை ஏற்படுத்திக்கும். அப்போ சனி ஞாயிறு சீக்கிரம் போனது அப்படின்னு நமக்கு தோணாது, ரொம்ப நேரம் போன மாதிரி தோணும். இப்போ ரொம்ப நேரம் போன மாதிரி தோணுது, அதுக்காகலாம் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக அது மாறிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் அடுத்து வரேன். இங்கே தான் மிகாய் சிக்ஸன்மிகாய் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வரார். ஃப்ளோ அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின ஒரு நபர். இந்த ஃப்ளோனா என்ன, இந்த ஃப்ளோ ஸ்டேட்னா என்ன? அவர் நிறைய பேரை போய் இன்டர்வியூ பண்ணுறாரு, நிறைய பேரோட வாழ்க்கையை ஸ்டடி பண்ணுறாரு, ஒரு சைக்காலஜிஸ்ட். அவர் ஸ்டடி பண்ணும்போது நிறைய பேர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. ஒரு வீக்கெண்ட் வருது, ஒரு லீவ் டே வருது, அன்றைக்கி உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதாவது நம்மள்ட்ட வந்து கேட்குறாரு, இந்த வீக்கெண்டோட பிளான் என்ன அப்படின்னு கேட்குறாருன்னு வச்சுப்போம். நம்ம எல்லாரும் எதை எதிர்நோக்கி இருக்கோம், எதன் மீது ஆர்வத்தோடு இருக்கோம், எதை செய்யணும்னு ஆசையாக ஆவலாக இருக்கும் அப்படின்றத அவர் ஸ்டடி பண்ணுறார். நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம், சனிக்கிழமை வரட்டும், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்க போகிறேன், வெப் சீரிஸ் பார்க்க போகிறேன், இல்லை வந்து நான் சினிமா பார்க்க போகிறேன், இல்லை வீடியோ கேம் விளையாட போகிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு பெருசாக காக்னிட்டிவ் ஒர்க் தேவைப்படாத ஒரு சின்ன வேலையை நம்ம சொல்லுவோம். அந்த வேலையை நம்ம வீக்கெண்ட் செய்வோமானா கண்டிப்பாக செஞ்சுருவோம், அதை மட்டும்தான் செஞ்சு முடிப்போம். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இப்போ அதே சயின்டிஸ்ட் அதே கேள்வியே கேட்குறார். நீங்கள் சொன்ன வேலையை செஞ்சிட்டிங்க, இப்போ நீங்கள் எப்படி உணர்றீங்க அப்படின்னு கேட்டப்போ பெருசாக சந்தோஷமாக இல்லை, நேரம் போன மாதிரி இருக்குது, அதாவது நான் ஆசைப்பட்ட அளவுக்கு அதை நான் செஞ்சு முடிக்கலை, எனக்கு வீக்கெண்ட் போயிடுச்சு, இன்னும் ஒரு 2 நாள் எனக்கு ஃப்ரீயாக தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இன்னும் 2 நாள் எடுத்துக்கோங்கன்னு அவங்களுக்கு லீவு கொடுத்தாலும் அந்த 2 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை, 2 நாள் பத்தலை, லீவு முடிஞ்ச மாதிரி இருக்குது, இதில் எதுவுமே நான் அனுபவிக்கலை, இன்னும் அனுபவிக்கிறதுக்கு நிறைய இருக்குது அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், நிறைய விஷயத்தை செஞ்சு முடித்தேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு ஒரு நபர் கூட சொல்லலை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நமக்கு நீண்ட நாள் லீவ் கிடைக்கும், அந்த லீவில் நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு நினச்சி எதிர்நோக்கிக்கிட்டே இருப்போம். அந்த லீவு முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் பத்தலையே, இன்னும் கொஞ்சம் வேணுமே அப்படின்னு தானே தோணுது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நம்ம ஷாலோ ஒர்க்கை அதிகமாக பண்ணுறது தான். அப்போது இந்த ஃப்ளோ ஸ்டேட் அப்படின்ற ஒன்று ஏற்பட்டால் அங்கே நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனை காட்டுவோம், சந்தோஷம் அடைஞ்சா மாதிரி உணர்வோம். அப்போ அந்த ஃப்ளோ ஸ்டேட்னா என்ன, எப்போவுமே ஈஸியான விஷயத்தை செய்யக்கூடாது, கொஞ்சம் கஷ்டமான விஷயத்தை, நம்மளோட அபிலிட்டியை விட கொஞ்சம் மேலே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப நேரத்துக்கு வேலை செஞ்சோம் அப்படின்னா அதை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெரிய விஷயத்தை நான் சாதிச்சிருக்கேன், ரொம்ப நேரம் எனக்கு இந்த நாளில் கிடச்ச மாதிரி இருக்குது, நான் நிறைய சந்தோஷமான விஷயத்தை செஞ்சேன், எனக்கு போகிறோம் லீவு, ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்வோம். அப்படிப்பட்ட வேலை வேணும்னா நீங்கள் டீப் ஒர்க் அப்படின்றத செஞ்சாகணும். இந்த சனி ஞாயிறு மட்டும் ஒரே ஒரு விஷயத்தை செய்யுங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒர்க்கிங் டேலேயே லீவ் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு 2 நாள் எடுத்துக்கோங்க, இந்த விஷயத்தை செய்யுங்க. உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒன்று செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்களே, ரொம்ப பெரிய விஷயத்துக்கு இப்போ நம்ம போக வேணாம், மேபி ஏதாவது ஒரு விஷயத்தை படிக்கணும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியாக பணத்தை நான் எங்கே முதலீடு பண்ணுறதுன்னு ஒரு சில விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னு சில கேள்விகள் இருக்கும், சந்தேகம் இருக்கும், அது எல்லாத்தையும் எழுதி வச்சுருங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கலையாக இருக்கட்டும், அதை நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம், ஒரு வேலையை செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்களே, அதுக்கு மூளையோட சக்தி தேவைப்பட்டிருக்கும், இல்லை கொஞ்சம் நேரம் உட்காந்து ஃபோக்கஸ்டாக செய்ய வேண்டிய ஒரு வேலையாக இருக்கும். அந்த வேலையை இந்த சனி ஞாயிறு ஒரு 2 நாள், ஒரு நாளும் ஒரு 5 மணி நேரம் உட்காந்து செஞ்சு பாருங்கள். 2 நாளோட முடிவில் எப்படி நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நான் இப்போவே சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சால் மாதிரி லைஃபே நல்லா இருக்கிற மாதிரி நீங்கள் உணர்வீங்க. இதை ஒவ்வொரு நாளும் செஞ்சால் எப்படி இருக்கும். இங்கே தான் 3வது ஒரு ஃபிலாசபிக்கல் ஸ்டடி இதுக்குள்ளே வருது. ஃபிலாசபிக்கலாக நம்ம லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கணும், வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கணும் அப்படின்னா உண்மையாக வாழ்க்கையில் அர்த்தம் இருக்கான்னு தெரிஞ்சிங்கன்னா ஒன்றுமே இருக்காது.
நம்ம எல்லாம் பிறந்தோம், நம்ம எல்லாம் இறந்து போகிறோம் அப்படின்னு வருது. அப்போ நடுவில் இங்கே அர்த்தம்ன்றது எங்கேருந்து வரும்னா நம்ம செய்யக்கூடிய வேலையிலேருந்து மட்டும்தான் வரும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நான் பிறந்ததுலேருந்து சாக போகிற வரைக்கும் நான் எதுவுமே செய்ய போகிறது கிடையாது. எனக்கு ஃபுல் டைம் ஃப்ரீயாக இருக்குது. சாப்பாடு வேணுமா சாப்பாடு கிடச்சிரும், தண்ணி வேணுமா தண்ணி கிடச்சிரும். எந்த ஒரு பிரச்சனையும் என் வாழ்க்கையில் இருக்க போகிறது கிடையாது. நான் நினச்ச எந்த ஒரு விளையாட்டையும் விளையாடலாம், நினச்ச எந்த ஒரு வேலையும் செய்யலாம், ரொம்ப சந்தோஷமாக ரிலாக்ஸ்டாக ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு இருந்தால் சாகும்போது நம்ம கண்டிப்பாக வாழ்க்கையில் அர்த்தம் இருக்குன்னு சொல்லவே மாட்டோம். யார் வாழ்க்கையில் அர்த்தம் இருக்கும் தெரியுமா? ஏதாவது ஒரு வேலையை தேர்ந்தெடுத்து அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினச்சி தொடர்ந்து முயற்சி பண்ண ஒரு நபர் வாழ்க்கையில் அர்த்தம் இருக்கும். அவர் சாதிச்சிருக்க கூட வேணாம், தொடர்ந்து முயற்சி பண்ணியிருந்தாருன்னா அவர் வாழ்க்கையில் அர்த்தம் இருக்கும். அதனால தான் கலைஞர்கள் எப்போவுமே, நிறைய ஒரு கலை படைப்பை செய்யக்கூடிய நபர்கள் எப்போவுமே வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில் இருக்கும், ஆனால் அந்த கலையில் உட்கார்ந்து அவங்க அந்த கலையை ரசித்து வேலை செய்கிறப்போ அப்போது அவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க, வாழ்க்கை நல்லா இருந்ததுன்னு தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஃபோக்கஸ்டான ஒர்க்கை செய்கிறப்போ வாழ்க்கையே அர்த்தமுள்ளதாக மாறும். அப்போ இது வெறும் ஒரு பொருளாதாரத்துக்காக நான் சொல்லலை. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கணும் அப்படின்னாலே இந்த டீப் ஒர்க்கை ஒவ்வொரு நாளும் நீங்கள் பண்ணி ஆகணும். ஒரே ஒரு வாரம் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் அதிகரிக்கலை அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் அர்த்தம் கூடலை அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் செய்ய தேவையில்லை. டீப் ஒர்க்னால் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அதோட முக்கியத்துவம் தெரிஞ்சிருச்சு. இந்த பொருளாதாரத்தில் வெற்றிகரமாக இருக்கணும்னா டீப் ஒர்க் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நம்ம பேசிட்டோம். நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தம் வேணும், மகிழ்ச்சி வேணும் அப்படின்னா இந்த டீப் ஒர்க் எவ்வளோ முக்கியம் அப்படின்றதெல்லாம் பேசிட்டோம். இந்த வீடியோவை இங்கேவே நம்ம முடிச்சிடலாமா அப்படின்னு கேட்டால் முடிக்கலாம். ஆனால் முடிச்சேன்னா இதை விட உங்களோட நேரத்தை ரொம்ப மோசமாக என்னால் வீணடிக்கவே முடியாது. டீப் ஒர்க்னால் என்ன, அது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது ஒரு பைசாக்கு கூட நமக்கு பிரயோஜனமே கிடையாது. அப்போது அதை நம்ம தொடர்ந்து செய்கிறது எப்படின்றத தான் கற்றுக்கணும். டீப் ஒர்க்கை நீங்கள் பயிற்சி பண்ணியே ஆகணும். அது ஒரு நாலேஜ் கிடையாது. அதை நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்றத கற்றுக்காம நீங்கள் உங்களோட நேரத்தை இங்கே காப்பாற்றவே முடியாது. கண்டிப்பாக அது வீணடிக்கப்பட்டதாக தான் இருக்கும். அப்போ டீப் ஒர்க் எப்படி செய்கிறது? இந்த டீப் ஒர்க்கை இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு ஒரு ரூல் கிடையாது. ஒரு 4 ஃபிலாசபிஸை நம்ம சொல்லலாம். இந்த 4 வகையில் நீங்கள் செய்யலாம். எது உங்களுக்கு சூட் ஆகுமோ அப்படி நீங்கள் செய்யலாம். முதல்ல மோனாஸ்டிக் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு துறவி மாதிரி நீங்கள் டீப் ஒர்க் பண்ணுறது. இந்த உலகமே எனக்கு வேணாம் அப்படின்னு எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களோட அறைக்குள்ளே மட்டுமே நீங்கள் உட்காந்து டீப் ஒர்க் பண்ண முடியும். உங்களோட வேலையை மட்டுமே வெளியே அனுப்பிக்கிட்டு இருக்கலாம். உங்கள் அறையை விட்டு நீங்கள் வெளியவே வராமல் ஒரு டீப் ஒர்க்கை பண்ணலாம். இல்லை ஏதாவது ஒரு காட்டுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ரெசார்ட் மாதிரி கட்டிட்டு அங்கே போய் உட்காந்தும் நீங்கள் வேலை பார்க்கலாம். இப்படிலாம் பண்ண முடியுமா நம்ம எல்லாராலையும் பண்ண முடியாது. ஒரு சில துறையில் இருக்கக்கூடிய நபர்களால் பண்ண முடியும். இப்போ நான் ஒரு ரைட்டர் அப்படின்னா நான் ஒரு வீடை கட்டிக்கிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா போய் அங்கே உட்காந்து நான் எழுதிக்கிட்டே இருக்கலாம். எப்போ ஒரு புத்தகம் எழுதி முடிக்கப்படுதோ அப்போ மட்டும் உள்ளே வந்து ஒரு சிட்டிக்குள்ளே வந்து அதை நான் பப்ளிஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஊருக்கு வெளியே போயிட்டு நான் உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கலாம். இதை சில துறையினரால் பண்ண முடியும், எல்லாராலையும் பண்ண முடியாது. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குற பல பேரால் பண்ணவே முடியாது. அப்போ ரெண்டாவது என்ன? 2 முறையில் செய்கிறது. ஒன்று, நான் ஒரு சில சமயம் துறவி மாதிரி யாருக்கும் டச்சில் இல்லாமல் கான்டாக்டில் இல்லாமல் போவேன். மீதி நேரத்தில் நான் சாதாரண வாழ்க்கையே வாழ்வேன். கார்ல் ஜங் தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டே இருப்பாராம். அவர் நகரத்துக்குள்ளே தான் வாழ்ந்தார். நிறைய நேரத்தில் நகரத்துக்குள்ளே சாதாரண வாழ்க்கையை வாழ்வார், ஷாப்பிங் போவார், இந்த மாதிரி சினிமாவுக்கு போவார், எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருப்பார். ஆனால் அப்பப்போ திடீர்னு ஒரு 4 நாள், திடீர்னு ஒரு வாரம் காணா போயிடுவார். எங்கே போகிறாருன்னு பார்த்தா ஊரை விட்டு வெளியில் ஒரு ஸ்டோன் பில்டிங்கை கட்டி வச்சுருந்தாராம். ஒரு டவருக்கு மேலே ஒரு அறை அப்படி கட்டி வச்சுருந்துருக்கார். அங்கே போய் உட்காந்து வேலை செய்வாராம். அவரோட ஃபோன் இருக்காது, அவரை யாராலையும் காண்டாக்ட் பண்ண முடியாது, அந்த இடத்துக்கும் பல பேர் போக முடியாது. அப்படிப்பட்ட இடம் ஒன்று இருக்குன்னு பல பேருக்கு தெரியவே தெரியாது. இந்த மாதிரி காணா போயிட்டு அங்கே உட்காந்து வேலை செய்வாராம். இந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம். ஒரு 4 நாள் இல்லை ஒரு 5 நாள் இல்லை ஒரு வாரம் உங்கள் வேலையை விட்டு வெளியே போயிட்டு அங்கே உட்காந்து நீங்கள் டீப்பாக ஒர்க்கை பண்ணலாம். இது பில்கேட்ஸ் மாதிரியான நபர்கள் இந்த மாதிரி செய்வாங்க. பில்கேட்ஸ் வருடத்துக்கு ஒரு தடவை சில வாரங்கள் விடுமுறை எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு தனித்தீவில் போய் இந்த மாதிரி வேலை செய்வார். இதையும் நம்ம எல்லாராலையும் செய்ய முடியுமான்னு கேட்டால் எல்லாராலையும் முடியாது. முடிஞ்சால் ரொம்ப நல்ல விஷயம். அடுத்தது ரிதமிக் அப்ரோச். ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை பிளாக் பண்ணிடணும். அந்த நேரத்தில் நான் டீப் ஒர்க் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கணும். இது நம்ம எல்லாராலையும் பண்ண முடியும். ஒரு நாள் ஒரு 5 மணிலேருந்து ஒரு 7 மணி, விடிய காலையில் 5 மணிக்கு நான் எழுந்திருப்பேன். 7 மணி வரைக்கும் ஒரு 2 மணி நேரம் நான் டீப் ஒர்க் தான் பண்ணுவேன். இதை ஒவ்வொரு நாளும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன்னா அது ரிதமிக் அப்ரோச். உங்கள் வாழ்க்கையில் எந்த நேரத்தில் பெருசாக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லை அப்படின்றத பாருங்கள். வேலைக்கு நீங்கள் போகணுன்ற அவசியம் இல்லை ஸ்கூலுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. அந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் உங்களோட தனிமையில் இருக்க முடியும் அப்படின்னா அந்த நேரத்தை பிளாக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாளும் விடிய காலையில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உங்களால் பிளாக் பண்ண முடிஞ்சால் அது சிறப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தை பிளாக் பண்ணி வைங்க. ஒவ்வொரு நாளும் அந்த நேரத்தில் நான் டீப் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ற முடிவு எடுங்க.
4வது ஜேர்னலிஸ்ட் அப்ரோச். இது வால்டர் ஐசக்சனை பார்த்து இவர் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஸ்டீவ் ஜாப்ஸோட பயோகிராஃபி, ஐன்ஸ்டைனோட பயோகிராஃபிலாம் எழுதினார். இந்த பயோகிராஃபிலாம் அவ்வளவு ஆழமானதாக இருக்கும். இப்படி ஒரு ரைட்டரால் எப்படி எழுத முடியும் அப்படின்னு நம்மளை வியக்க வைக்கும். ஆனால் இந்த பயோகிராஃபியெல்லாம் அவர் எழுதும் போது அவர் ஒரு ஃபுல் டைம் ஜாபில் ஒரு ப்ரெஸ்ஸில் எழுதிக்கிட்டு தான் இருந்தார். எப்படி இந்த வேலையை அவர் செஞ்சார்? அங்கே தான் இந்த ஜேர்னலிஸ்ட் அப்ரோச் அப்படின்றது வருது. எப்போல்லாம் ஒரு அரை மணி நேரம் கிடைக்குதோ, எப்போல்லாம் ஒரு 40 நிமிஷம் கிடைக்குதோ, எப்போல்லாம் ஒரு 1 மணி நேரம் கிடைக்குதோ, டக்குன்னு எல்லா விஷயத்தையும் ஷட் டவுன் பண்ணிவிட்டு உட்காந்து ஃபோக்கஸ்டாக வேலை செய்வாராம். இதை நம்ம எல்லாராலையும் செய்ய முடியுமா? கேட்குறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இதுதான் என்னோட அப்ரோச் அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கிறதுனால. ஆனால் இருக்கிறதுலையே ரொம்ப 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 கடினமானது இதுதான். இதை நம்மளால் பல பேரால் செய்யவே முடியாது. அப்போ நம்ம எல்லாருக்கும் சூட் ஆகிற ஒரு விஷயம்னா டைம் பிளாக்கிங் தான். ஒவ்வொரு நாளும் இந்த நேரத்தில் நான் டீப் ஒர்க் தான் பண்ணுவேன் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறது, அதுதான் ரிதமிக் அப்ரோச். உங்களோட நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. இப்படி எந்த முறையில் நீங்கள் டீப் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்றத தேர்ந்தெடுத்த உடனே இந்த டீப் ஒர்க்கை ஒரு ரிச்சுவலாக மாற்றணும். நான் எப்படி வேணாலும் டீப் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இந்த முறையில் தான் நான் டீப் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு சிஸ்டமாக நம்ம உருவாக்கணும். எனக்கு தோன்ற மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக டிஸ்ட்ராக்ஷன் தான் வரும். அப்போது 3 முக்கியமான விஷயத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அதுதான் ஒரு ரிச்சுவல். முதல்ல எந்த இடத்துல உட்காந்து நீங்கள் டீப் ஒர்க் பண்ணுவீங்க? ஒவ்வொரு நாளும் அதே இடத்துல தான் நீங்கள் டீப் ஒர்க் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் வேறு ஒரு இடத்துக்கு நான் போவேன், எங்கெல்லாம் தோணுதோ அங்கெல்லாம் உட்காந்து செய்வேன் அப்படின்றது கிடையாது. என்னோடய பெட்லேயே உட்காந்து நான் டீப் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்றது கிடையாது. டீப் ஒர்க்குக்கான ஒரு இடத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அந்த இடத்துல தான் அந்த வேலையை செய்யணும். அந்த இடத்துல வேறு எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. உங்கள் மூளைக்கு இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியணும். 2வது, டீப் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்க அப்படின்றத கேளுங்க. முக்கியமாக ஒரு வாக்கிங் போயிட்டு வருவீங்களா, இல்லை கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணுவீங்களா? இப்படி ஏதாவது ஒரு நல்ல செயலை, மனதை அமைதிப்படுத்தக்கூடிய செயலை டீப் ஒர்க்கை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் செய்யுங்க. பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா ஒரு சின்ன வாக்கிங், ரொம்ப களைப்படையாத ஒரு சின்ன வாக்கிங்கை பண்ணிட்டு வருது. இல்லைன்னா ஒரு கோல்டு ஷவர் எடுத்துக்கிறது, குளிர்ந்த நீரில் உங்களுக்கு ஒத்துக்குன்ற பட்சத்தில் குளிக்கிறது. இல்லைன்னா ஒரு மெடிடேஷன் பண்ணுறது. இந்த டீப் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கந்தலான ஒரு ஆடையை போட்டுக்கக்கூடாது, சுத்தமான ஆடையை போட்டுக்கோங்க. அடுத்து, இந்த டீப் ஒர்க் பண்ணும்போது எந்த மாதிரியான சப்போர்ட் உங்களுக்கு தேவை அப்படின்றத தேர்ந்தெடுக்கிறது. ஒரு காஃபி வேணுமா, எடுத்து வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு சின்ன சாப்பாடு வேணுமா, பக்கத்துலேயே எடுத்து வச்சுக்கோங்க. டீப் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துடுங்க. கையில் ஃபோன் இருக்கக்கூடாதா, எடுத்து ஓரமாக வச்சுடுங்க. இல்லை ஃபோன் தேவை, அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபோனில் சிம்மே இல்லாமல் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஏதோ ஒரு கால்குலேட்டர் உங்களுக்கு தேவையா, பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10 புக் தேவையா, அதை எடுத்து வச்சுக்கோங்க. பேப்பர்ஸ், பென் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் பில்ட் பண்ணிட்டு தான் டீப் ஒர்க் பண்ணணும். இந்த விஷயத்தை ஒரு ரிச்சுவலாக நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு நாளும் டீப் ஒர்க் பண்ணுறப்போ இதே முறையில் தான் நீங்கள் பண்ணணும். இதை மாற்றவே கூடாது. அடுத்து, டீப் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இதை நிறைய பேர் இக்னோர் பண்ணிவிடுவோம். என்னால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெரிய தொகைக்கு ஏதாவது ஒரு பொருளை நான் வாங்கினேன்னா, முக்கியமாக இந்த டீப் ஒர்க்குக்காக அந்த டீப் ஒர்க்கை நான் ரசித்து பண்ணுவேன். இங்கே பணத்தை வீணடிங்கன்னு நான் சொல்லலை. உண்மையாக உங்களோட டீப் ஒர்க் என்னன்றதை கவனிங்க. அந்த டீப் ஒர்க் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவைப்படும். அந்த பொருளில் ஏதாவது ஒன்றுத்தை ரொம்ப காஸ்ட்லியாக வாங்குங்க. ஜேகே ரவுலிங்கை நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஹாரி பாட்டரை எழுதினாங்க. அந்த ஃபைனல் புக்கை எழுதி முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு மோட்டிவேஷன் வரல, எப்படி எழுதுறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி அங்கே அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க அடுத்து என்ன தெரியுமா பண்ணாங்க? எடன்பர்கில் இருக்கக்கூடிய ரொம்ப காஸ்ட்லியான ஒரு சூட் ஹோட்டலில் போய் ரூம் போட்டாங்க. ரொம்ப காஸ்ட்லி, பல கோடி பணம் வச்சுருக்கக்கூடிய நபர்களால் கூட ஒவ்வொரு நாளும் அங்கேயே தங்கிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு யோசிக்க முடியாது. அவ்வளவு காஸ்ட்லியான ரூம். அந்த ரூமை போட்டுட்டு இப்போ நான் உட்காந்து எழுத போகிறேன் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அவங்க ஒரு புக்கு எழுதுறதுக்கு ஒரு காஸ்ட்லியான ரூம்லாம் தேவைப்படல. ஏன் காஸ்ட்லியான ரூமை தேர்ந்தெடுத்தாங்கன்னா, இங்கே தொடர்ந்து நம்மளால் இருக்க முடியாது, அப்போ புக்கை முடிச்சாகணுன்ற ஒரு டெட்லைன் ப்ரெஷர் அவங்களுக்கு வந்துச்சு. பீட்டர் ஷாங்க்மேன் ஒரு ஆத்தர் இருக்கார். அவர் எப்போல்லாம் புக்கை ரொம்ப குயிக்காக எழுதணும், டெட்லைன் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறாரோ அப்போல்லாம் அமெரிக்காலேருந்து டோக்கியோக்கு ஃப்ளைட் புக் பண்ணுவாராம், பிஸ்னஸ் கிளாஸில் புக் பண்ணுவாராம். யாருமே பெருசாக இல்லாத மாதிரி பார்த்துப்பாராம். டோக்கியோவில் போய் தான் எழுதணும் அப்படின்ற தேவை அவருக்கு கிடையாது. ஆனால் அந்த டோக்கியோக்கு போயிட்டு வர நேரம் 14 + 14 28 மணி நேரத்தில் அவர் அதை எழுதியே முடிச்சுட்டு வரான். இப்படி ஒரு பெரிய தொகையை நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா ஒரு டீப் ஒர்க் பண்ணுறதுக்காக, அங்கே நீங்கள் பணம் போட்டிருக்கோன்னா அதை சீரியஸாக எடுத்துப்பீங்க. இல்லை சில சமயம் இந்த மாதிரி ஒரு ரூம் ஏதாவது புக் பண்ணுறீங்க அப்படின்னா டெட்லைனை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஏதாவது ஒரு வகையான ப்ரெஷர் அப்படின்றது கிடைக்கும். இப்போ நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பெண்ணை வாங்கிக்கோங்க, அவ்வளோ பெரிய தப்பு கிடையாது. எந்த வேலை செய்ய போகிறீங்களோ அதற்கு தேவைப்படக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை ஒன்றாவது கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கிக்கோங்க, கொஞ்சம் சீரியஸ்னஸ்ன்றது வரும். டீப் ஒர்க் பண்ணும்போது எப்போவுமே தனிமையில் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன்.
ஆனால் எல்லா நேரத்துலையும் தனிமையில் ஒர்க் பண்ண முடியாது. ஒரு டீம்ன்றது தேவைப்படும். அப்படி டீம் தேவைப்படும் போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த டீம் எல்லாருமே டீப் ஒர்க் பண்ணணுன்றதை நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கணும். யாருமே ஃபோன் எடுத்துகிட்டு வரக்கூடாது, யாருமே டிஸ்ட்ராக்ஷனோட வரக்கூடாது, யாருமே வேறு ஏதாவது ஒரு ஜோக் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கக்கூடாது, வேறு ஒரு டாபிக் பேசக்கூடாது. இந்த மாதிரி ரூல்ஸை ஃபார்ம் பண்ணி டீமை உள்ளே கூட்டிகிட்டு வந்து டீப் ஒர்க் பண்ணுங்கள். நிறைய நேரம் தனிமையில் வேலை பாருங்கள், சில நேரத்தில் டீமோட வேலை பாருங்கள். ஆனால் டீம் எல்லாருக்கும் டீப் ஒர்க்னா என்னென்னு சொல்லி கொடுத்து அதை வச்சு வேலை பாருங்கள். இந்த டீப் ஒர்க் பண்ணும்போது சில டிசிப்ளின் அப்படின்றது தேவை. முதல் டிசிப்ளின் என்னென்னா, நீங்கள் எதில் டீப் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத பார்த்து தேர்ந்தெடுக்கணும். அது ஒரு விஷயமா இருக்கணும். நான் எல்லாத்துலேயும் டீப் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் இன்றைக்கி ஒரு புக் எழுத போகிறேன், அப்புறம் ஒரு கோடிங் பண்ண போகிறேன், புக் படிக்க போகிறேன் அப்படின்னு 10-15 விஷயத்தில் நான் டீப் ஒர்க் பண்ணுவேன்னு தேர்ந்தெடுக்கக்கூடாது. அப்போ என்ன ஆகும்னா, அது டீப் ஒர்க்காகவே இருக்காது. ஒரு நாள் ஒரு விஷயத்தை செய்வீங்க, அடுத்த நாள் வேறு விஷயத்தை செய்வீங்க, அதுக்கு அடுத்த நாள் வேறு விஷயத்தை செய்வீங்க. எப்போவுமே டீப் ஒர்க் ஒரே ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும். அதில் மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். டீப் ஒர்க் பண்ணும்போது ரெண்டாவது டிசிப்ளின் தேவை. அங்கே லேகை மெஷர் பண்ணக்கூடாது, லீடை மெஷர் பண்ணணும். லேக் மெஷர்னா என்ன, லீட் மெஷர்னா என்ன? லேக் மெஷர்னால் எனக்கு என்ன மாதிரி விளைவு வரணும் அப்படின்றத பார்த்து அதை மெஷர் பண்ணுறது. நான் புக் எழுத போகிறேன் முடிவு பண்ணிட்டா புக்கை பப்ளிஷ் பண்ணணும், 10 சாப்டர் எழுதணும், 10 பக்கம் எழுதணும் அப்படின்லாம் நான் மெஷர் பண்ணக்கூடாது. அதுலேருந்து வரக்கூடிய விளைவை மெஷர் பண்ணக்கூடாது, அந்த வேலையை தான் நான் மெஷர் பண்ணணும். புக் எழுத போகிறேன்னா ரொம்ப ஃபோக்கஸ்டாக, தெளிவாக, இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எழுத போகிறேன், அவ்வளவுதான். டீப் ஒர்க்கை அந்த ஒர்க்குக்காக செய்யணும், ரிசல்ட்டுக்காக நீங்கள் செய்யவே கூடாது. மூணாவது டிசிப்ளின், டீப் ஒர்க் பண்ணும்போது நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணுறோன்றதை மெஷர் பண்ணணும். ஒரு கேலண்டர் மாதிரி நீங்கள் மாட்டிக்கலாம். ஒவ்வொரு நாளும் டீப் ஒர்க் பண்ணியிருக்கீங்களான்றதை அதில் நீங்கள் மெஷர் பண்ணி எழுதலாம். இல்லை ஒவ்வொரு நாளும் எத்தனை மணி நேரம் நான் டீப் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நோட் பண்ணலாம். தொடர்ந்து டீப் ஒர்க் பண்ணுறதை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நாலாவது டிசிப்ளின், இப்படி டீப் ஒர்க் பண்ணுறது உண்மையாகவே நமக்கு எஃபெக்டிவாக இருக்கான்ற எஃபெக்டிவ்னஸையும் நான் மெஷர் பண்ணணும். நான் டீப் ஒர்க் மூலமாக ஒரு வேலையை செய்கிறேன், அதை செஞ்சதுக்கப்புறம் அது எப்படி வந்திருக்கு அப்படின்றத நான் பார்க்கணும். சும்மா டீப் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. அதாவது நான் ரெண்டாவது டிசிப்ளின் சொன்ன மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்காக தான் ஒர்க் பண்ணுறோம், பட் அந்த ஒர்க் குவாலிட்டியாக வந்திருக்கான அடிக்கடி நம்ம மெஷர் பண்ணணும், ரிவ்யூ பண்ணணும், அதுலேருந்து எதை முன்னேற்றணுன்றதை நம்ம பார்க்கணும். ரிசல்ட்டை பார்க்குறதோட ஒரே நோக்கம் ஒர்க்கை எப்படி பண்ணணுன்றதுக்கான ஃபீட்பேக் தானே தவிர ரிசல்ட் முக்கியம் கிடையாது. ஃபைனலாக ரொம்ப முக்கியமான விஷயம், இது டீப் ஒர்க்குக்கும் பொருந்தும், சாதாரண வேலைக்கும் பொருந்தும். அது என்னென்னா, ஷட் டவுன் பண்ணணும். நான் எப்போ டீப் ஒர்க்கை முடிக்கிறனோ, இல்லை டீப் ஒர்க் முடிச்சுட்டு வேறு ஏதாவது ஒரு ஷாலோ ஒர்க் பண்ணுறனோ, அந்த ஒர்க் எல்லாத்தையும் முடித்த உடனே ஷட் டவுன் அப்படின்னு ஒன்று நடக்கணும். நான் ஷட் டவுன் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் வேலை ரிலேட்டடான எந்த ஒரு சிந்தனையும் என் மூளைக்கு வரக்கூடாது. வேலையை பற்றி நான் யோசிக்கக்கூடாது, வேலையை பற்றி ஒரு நபர்கிட்ட பேசக்கூடாது, வேலையை பற்றின மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணக்கூடாது, வேலையை பற்றின ஒரு நபர் என் வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டே போகக்கூடாது, வெறும் வேலைக்காக மட்டும் ஒரு வந்துட்டு போகக்கூடாது. இப்படிப்பட்ட ஷட் டவுன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நான் ஆஃபீஸ் டைம் ஒர்க் பண்ணிட்டேன், முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ரிலேட்டடான விஷயத்தை என் வாழ்க்கைக்குள்ளே நான் அனுமதிக்கக்கூடாது. இது உடனடியாக வேலையை நம்ம அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்றதுலாம் கிடையாது. வேலையை சிறப்பாக செய்யணுன்றதுக்காக தான் இந்த ஷட் டவுன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஷட் டவுன் நமக்கு 3 முக்கியமான விஷயத்தை கொடுக்கும். 1, இப்படிப்பட்ட ஷட் டவுனில் தான் வேலைக்கு தேவையான க்ரியேட்டிவான ஐடியாவே ஏற்படும். நல்லா யோசிச்சிருக்கீங்களா? லைஃப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு பதிலே கிடைக்காம நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அப்படி யோசிக்கிறப்போ நம்ம உட்காந்து ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணுறப்பெல்லாம் அதுக்கு பதில் கிடைக்காது. ஆனால் சும்மா எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்கப்ப நமக்கு பதில் கிடைக்கும், இல்லை குளிச்சுக்கிட்டு இருக்கப்ப பதில் கிடைக்கும், தூங்கலான்னு படுத்துருக்கிறப்ப பதில் கிடைக்கும். இது என்னன்னா, எப்போ மூளை ரிலாக்ஸ் ஆகுதோ சில நேரத்தில் பெட்டர் கிரியேட்டிவிட்டி நமக்கு கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஷட் டவுன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஷட் டவுனை பண்ணணும். ரெண்டாவது, இப்படிப்பட்ட ஷட் டவுன் பண்ணும்போது தான் உங்களுக்கு அட்டென்ஷன் ரீஸ்டோரேஷன் அப்படின்றது நடக்கும். டீப் ஒர்க் பண்ணுறப்போ ரொம்ப ஃபோக்கஸ் தேவை, அட்டென்ஷன் தேவை. அவ்வளவு கவனமாக ஒரு வேலையை பண்ணுறப்போ கவனமாக இருக்கிறதுக்கான சக்தின்றது தீர்ந்து போயிடும். திரும்ப அந்த சக்தி வேணும்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும். அதற்காக நீங்கள் ஷட் டவுன் பண்ணணும். மூணாவது முக்கியமான விஷயம், ரொம்ப நேரத்துக்கு நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி சில மணி நேரத்தில் உண்மையாக எதையுமே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. உண்மையாக எந்த ஒரு நல்ல வேலையும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் அது ரொம்பவே அதிகமாக உங்கள் ஆரோக்கியத்தை பாதிச்சிருக்கும். அதனால கண்டிப்பாக நீங்கள் ஷட் டவுன் பண்ணி ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் டீப் ஒர்க் பண்ணணும். டீப் ஒர்க் பண்ணுறப்போ ரொம்ப கவனத்தோட, ரொம்ப ஃபோக்கஸ்டோட டீப் ஒர்க் பண்ணணும். ரெஸ்ட் எடுக்கிறப்போ மற்ற எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு ரெஸ்ட்டில் மட்டும்தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்போ இவ்வளவு நேரம் டீப் ஒர்க் பண்ணுறது எப்படி அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன். இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் டீப் ஒர்க் பண்ணிடுவீங்களா? கண்டிப்பாக பண்ண மாட்டீங்க. இவ்வளவு நேரம் நான் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் டீப் ஒர்க்கை ஷெடியூல் பண்ணுறது எப்படி அப்படின்னு தான் நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். டீப் ஒர்க்கை எந்த நேரத்தில் பண்ணுறது, அதை பண்ணும்போது என்ன செய்யணும் அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் டீப் ஒர்க் பண்ண முடியாமல் போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா?
என் மூளையால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்றது தான். நான் நேரத்தை ஒதுக்கிட்டேன், ஆனால் அந்த நேரத்தில் உட்காந்து ரொம்ப மூளைக்குள்ளேயே டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருந்தேன்னா என்னால் டீப் ஒர்க் பண்ண முடியாது. அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமாக என் மூளைக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கிறது எப்படி, ஃபோக்கஸ்டாக இருக்கிறது எப்படி, கான்சன்ட்ரேட் பண்ணுறது எப்படி அப்படின்ற ட்ரைனிங்கை நான் கட்டாயம் கொடுத்தாகணும். அந்த ட்ரைனிங்கை எப்படி நான் கொடுக்க போகிறேன்? நம்ம எல்லாருமே நம்ம மூளையை ட்ரெயின் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். எதுக்கு தெரியுமா ட்ரெயின் பண்ணுறோம்? நீ கான்சன்ட்ரேட் பண்ணிடவே கூடாது அப்படின்றதுக்காக ட்ரெயின் பண்ணுறோம். எப்பெல்லாம் போர் அடிக்குதுன்னு ஒரு ஃபோனை கையில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அப்போல்லாம் உங்கள் மூளைக்கு நீ கான்சன்ட்ரேட்டே பண்ணிடாத அப்படின்ற ட்ரைனிங்கை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. திரும்பவும் சொல்கிறேன், எப்பெல்லாம் போர் அடிக்குதுன்னு கையில் ஃபோன் எடுக்கிறீங்களோ அப்போல்லாம் உங்கள் மூளைக்கு நீ கான்சன்ட்ரேட் பண்ணிடவே செய்யாத அப்படின்ற ட்ரைனிங்கை கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம இந்த ட்ரைனிங்லேருந்து மூளையை அப்படியே நீ கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இரு அப்படின்ற ஒரு ட்ரைனிங்க்கு மாற்ற போகிறோம். அது ரொம்ப கடினம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா கான்சன்ட்ரேட் பண்ணாதன்ற ட்ரைனிங்கை ஈஸியாக கொடுக்குறோன்னா கான்சன்ட்ரேட் பண்ணுன்ற ட்ரைனிங்கும் நம்ம ஈஸியாக கொடுக்க போகிறோம். அதுக்கு சில ஸ்ட்ராட்டஜி இருக்குது. முதல் ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? இவ்வளவு நேரம் நான் சொன்ன விஷயத்தை வேறு பார்வையில் பார்க்கணும். இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? டீப் ஒர்க்குக்கு ஷெடியூல் பண்ணுங்கள், டீப் ஒர்க்கை எப்போ பண்ணுவீங்க அப்படின்ற முடிவெடுங்க அப்படின்லாம் சொன்னேன். இதுக்கப்புறம் நம்ம அப்படி பண்ண போகிறதே கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம டீப் ஒர்க்குக்கான ஷெடியூலை பண்ண போகிறது கிடையாது. ஷாலோ ஒர்க், அதாவது டிஸ்ட்ராக்ஷனுக்கான ஷெடியூலை தான் பண்ண போகிறோம். நான் ஒவ்வொரு நாளும் எந்த நிமிடத்தில் எந்த மணி நேரத்தில் நான் டிஸ்ட்ராக்ஷனை எனக்கு கொடுத்துக்க போகிறேன் அப்படின்ற ஷெடியூலை பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் 5லேருந்து 5:30 மணி வரைக்கும் நான் இன்ஸ்டாகிராம் பார்ப்பேன். 5லேருந்து 5:30க்குள்ளே தான் நான் டிஸ்ட்ராக்ட் ஆவேன் அப்படின்னு முடிவெடுங்க. ஆஃபீஸில் 11லேருந்து 11:15 வரைக்கும் தான் மெயில் பார்ப்பேன். மதியம் 2லேருந்து 2:30 தான் நான் மெயில் பார்ப்பேன். அதுக்கு மேலே மெயில் பார்க்க மாட்டேன். எனக்கு டீம்ஸில் வர மெசேஜுக்கு 12லேருந்து 12:15 வரைக்கும் தான் நான் ரிப்ளை பண்ணுவேன். அதுக்கு மேலே பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு ஷெடியூலை பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷனுக்கு முதல்ல ஷெடியூல் பண்ணுங்கள். அந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கு வெளியில் இருக்கிற அனைத்து நேரமும் ஃபோக்கஸ்டாக தான் இருக்கணும். அது எல்லாமே டீப் ஒர்க்காக இருக்க முடியும்னா இருக்க முடியாது. சில நேரங்களில் டீப் ஒர்க் பண்ண முடியும், சில நேரங்களில் நம்ம டிஸ்ட்ராக்ஷனுக்கு அலோவ் பண்ணலாம். மீதி நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மீதி நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். ஒன்று நடக்கும். அது என்ன தெரியுமா? போர் அடிக்கும். போர் அடிக்கிறப்ப போர் அடிக்குது அப்படின்னு விடுங்க. அந்த போர்டமே உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தரோம். போர்டம் அப்படின்றது நம்ம மூளையோட தனிமையில் இருக்குது அப்படின்றது தான் காட்டுது. நிறைய ஸ்டிமுலேஷன் வேணும், நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும்னு அது கேட்குதுன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் ஃபோன் எடுக்காதீங்க, ஏதாவது ஒரு மெயிலை பார்க்கலான்னு பார்க்காதீங்க, சின்னதாக ஏதாவது செய்யலான்னு நினைக்காதீங்க. அந்த ஸ்டிமுலேஷனை கொடுக்காம உங்கள் மூளையை தனிமையில் இருக்க விடுங்க. ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி தியோடர் ரூஸ்வெல்ட்டோட ஒரு மெத்தட். தியோடர் ரூஸ்வெல்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை பண்ணுவாராம். அவர் லைஃப்பில் நிறைய விஷயங்களை பண்ணார். ஹார்ஸ் ரைடிங்கு, செஸ்ஸு, அது இதுன்னு நிறைய பண்ணார். ஆனால் அவ்வளவு பிஸியான ஷெடியூல்குள்ளேயும் நிறைய புத்தகங்களை படித்தாராம். எப்படி படித்தார்? அவர் சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ணுவார். எந்த ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடியும் இந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு அவர் அவளே கேட்டுப்பார். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படின்ற பதில் வந்ததுன்னா அவர் உடனடியாக அந்த நேரத்தில் பாதி நேரத்துலேயே நான் முடிக்கணும் அப்படின்ற முடிவு எடுத்துப்பார். அப்படி முடிவு எடுத்ததுக்கப்புறம் அங்கே டிஸ்ட்ராக்ஷன் ஆகவே முடியாது. இப்போ இந்த வீடியோவை நான் எடுக்கணும், இந்த வீடியோவை எடுத்து முடிக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும்னு எனக்கு தோணுதுன்னா 1.25 மணி நேரத்தில் எடுத்து முடிக்கணும் அப்படின்னு நான் எனக்கு நானே ஒரு ஷெடியூலை போட்டுக்கிட்டேன்னா அப்போ நடுவில் ஃபோன் எடுத்து பார்க்கலாம், நடுவில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நான் பண்ண மாட்டேன். தொடர்ந்து ஃபோக்கஸ்டாக வேலை செய்வேன். ஸோ ஒவ்வொரு வேலைக்கும் எவ்வளோ நேரம் ஆகும்னு கேளுங்க. அதில் பாதியில் இல்லை கொஞ்சம் குறைச்சி அவ்வளோ நேரத்தில் முடிக்கணுன்ற ஒரு டார்கெட்டை செட் பண்ணுங்கள். டிஸ்ட்ராக்ஷன் காணா போயிடும். 3வது ஸ்ட்ராட்டஜி, ஸ்டில் எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த நேரத்தில் ப்ரொடக்டிவிட்டி மெடிடேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவர் பண்ண சொல்கிறார். ப்ரொடக்டிவிட்டி மெடிடேஷன்னா என்ன? போர் அடிக்குது, சும்மா உட்காந்துருந்தால் தான் உங்களுக்கு போர் அடிக்கும். எந்திரிச்சு ஒரு வாக்கிங் போங்க. உங்களால் ஃபிசிக்கலாக செய்ய முடிஞ்ச சில வேலைகளை செய்ய ஆரம்பிங்க. அப்படி செய்யும் போது மைண்டுக்குள்ளே ஏதாவது ப்ரொடக்டிவான சிந்தனையை ஓட்டிக்கிட்டே இருங்க. ரொம்ப சின்ன சின்ன விஷயத்தை யோசிக்காமல் டீப்பாக ஏதாவது யோசிச்சுட்டு கொஞ்சம் தூரம் நடங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படி பண்ணோன்னா மைண்ட் ஃபோக்கஸ் பண்ணுறது எப்படின்றத கற்றுக்கும். 4வது ஸ்ட்ராட்டஜி மென்டல் பேலஸ். மைண்டுக்குள்ளே ஒரு மேப்பை நீங்கள் உருவாக்கணும். அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஆஃபீஸ் போகிற ஒரு பாதை, அந்த பாதையை மைண்டுக்குள்ளே கற்பனையில் உருவாக்குங்க. அதில் வேறு ஏதோ ஒரு இடத்துல ஒரு பேலஸை உருவாக்குங்க. அந்த பேலஸ்குள்ளே போகிற மாதிரியான கற்பனையை பண்ணுங்கள். அங்கே சில படிக்கட்டுகள் ஏறி சில அறைக்குள்ளே போய் வெளியே வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு இமேஜை நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச உங்களோட ஃபோட்டோ ஏதோ ஒன்றுத்தை அங்கே நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. எப்போல்லாம் தனிமையில் உங்களுக்கு போர் அடிக்குதோ அப்போ உடனடியாக அந்த பேலஸில் போய் அந்த இமேஜை பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற முடிவு எடுங்க.
கண்ணை மூடிட்டு பொறுமையாக நீங்கள் வீட்டிலேருந்து அந்த பாதையை நோக்கி நடந்து போங்க. அந்த பேலஸ்குள்ளே போய் எங்கெல்லாம் போகணும்னு நீங்கள் நினச்சிங்களோ அங்கெல்லாம் போய் கடைசியாக அந்த இமேஜை பார்த்துட்டு வரா மாதிரியான கற்பனையே பண்ணுங்கள். இந்த நேரத்தில் உங்கள் மூளை என்ன கற்றுக்கும்னா கான்சன்ட்ரேட் பண்ணுறது எப்படின்றத கற்றுக்கும். இது சிம்பிளாக ஒரு மைண்டுக்கு பண்ணக்கூடிய எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸை சும்மா இருக்கும்போது அப்பப்போ போர் அடிக்கும் போது பண்ணுங்கள். ஒரு க்யூவில் நிற்கிறீங்க, கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னா உடனடியாக ஃபோன் எடுக்காதீங்க. இப்படி மைண்ட்குள்ளே ஏதாவது யோசிங்க. கொஞ்ச நேரம் ஒரு காஃபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆர்டர் பண்ணிட்டீங்க, உட்காந்துருக்கீங்க அப்படின்னா இதை யோசிச்சு பாருங்கள். எங்கெல்லாம் போர் அடிக்குதோ இதை யோசிச்சு பாருங்கள். அதை விட சிறப்பாக எங்கெல்லாம் போர் அடிக்கிட்டோன்னா அந்த போர்டமை ரசிங்க. இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய கலைஞர்களாக இருக்கட்டும், மிகப்பெரிய சாதனையாளர்களாக இருக்கட்டும், ஃபிலாசபர்ஸாக இருக்கட்டும், சயின்டிஸ்ட்டாக இருக்கட்டும், ரைட்டராக இருக்கட்டும், போர் அடிக்கும் போது போர் அடிக்கிட்டோம் அப்படின்னு விட்டவங்க தான். சும்மாவே அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஆறாக இருக்கட்டும், அதை பார்த்துட்டு சும்மா உட்காந்துருப்பாங்க. இதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சோம்பேறித்தனத்தை காட்டல, இதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சலிப்பை, போர்டமை கையாளக்கூடிய திறனை நமக்கு காட்டுது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்மளால் டீப் ஒர்க் பண்ண முடியும். ஒரு டீப் ஒர்க்கை எப்படி ஷெட்யூல் பண்ணணும் அப்படின்றத கற்றுக்கிட்டோம். அந்த ஷெட்யூல் பண்ண டைமில் எப்படி நம்ம மைண்டை கான்சன்ட்ரேட் பண்ணுறது, அப்படி கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா அதுக்கு நம்ம எப்படிப்பட்ட பயிற்சியை எடுக்கணும் அப்படின்றத பார்த்தோம். அடுத்து இந்த டீப் ஒர்க் டைமில் நான் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? இப்போது டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது அப்படின்னா அந்த டீப் ஒர்க் டைமில் மட்டும் கிடையாது, லைஃப்பில் எப்போல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகிறோமோ அப்போல்லாம் மூளை டிஸ்ட்ராக்ஷனுக்கு பழகிடும். அப்போ டீப் ஒர்க் பண்ணும்போது அது கான்சன்ட்ரேட் பண்ணாது. அப்போ பொதுவாக சாதாரண நேரத்திலேயே நம்ம டிஸ்ட்ராக்ஷனோடு இருக்கக்கூடாது, நமக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது அப்படின்னா முக்கியமாக நம்ம என்னெல்லாம் பண்ணணும்? முதல்ல சிம்பிளாக இதுக்கு மேலே எதுவுமே நீங்கள் கற்றுக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு விஷயத்த பண்ணலாம். சோஷியல் மீடியா எல்லாத்த விட்டும் வெளியே வந்துடுங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் எல்லாராலையும் வர முடியுமா, இல்லை எவ்வளவு நேரம் வர முடியும்? அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஐடியாவை இந்த ஆத்தர் சொல்கிறார். முதல்ல நம்ம சோஷியல் மீடியாவை பயன்படுத்துறதுக்கு எப்படிப்பட்ட காரணம் சொல்கிறோம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம்னா எனி பெனிஃபிட் மைண்ட் செட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு காரணத்தை சொல்லுவோம். எனி பெனிஃபிட் மைண்ட் செட்னா என்னென்னா இதிலிருந்து ஏதாவது பெனிஃபிட் வருதா அப்படின்றத மட்டுமே பார்க்குறது. நான் லிங்க்டின் யூஸ் பண்ணுறேன்னா அது எனக்கு நெட்வொர்க்கிங்க்கு பயன்படுது. நான் இந்த ட்விட்டர் இல்லை எக்ஸ்ன்றதை பயன்படுத்துகிறேன்னா அது எனக்கு நியூஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு பயனளிக்குது. நான் யூடியூப் பயன்படுத்துகிறேன்னா அது எனக்கு இந்த மாதிரி புக் சம்மரி கொடுக்கறதுக்கு பயனளிக்குது. இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துகிறேன்னா என்னோடய நண்பர்கள் என்ன செய்கிறாங்கன்றதை பார்க்கறதுக்கு பயனளிக்குது. இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லணும்னு நினச்சோன்னா நம்ம எல்லாத்துக்குமே காரணம் சொல்லலாம். அப்போ முதல்ல எனி பெனிஃபிட் மைண்ட் செட் அப்படின்றத எடுத்து தூரம் வச்சுருங்க. ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன கேள்வி திரும்ப கேட்கணும்? இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன, இதிலிருந்து வரக்கூடிய பிரச்சனை என்ன? பிரச்சனையை விட பெனிஃபிட் அதிகமாக அப்படின்னு பார்க்க கற்றுக்கணும். நீங்கள் ஒரு புக் சம்மரிக்காக யூடியூப்குள்ளே வரலாம். புக் சம்மரியை நீங்கள் ஒரு 50 நிமிஷம் பார்க்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் 4 மணி நேரம் யூஸ்லெஸ்ஸான ஏதாவது ஒரு கண்டென்ட்டை நீங்கள் கன்சியூம் பண்ணிங்கன்னா யூடியூப் ஆபத்தானது தான். இன்ஸ்டாகிராமில் பெனிஃபிட்காக ஒரு ரீலை நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்டு என்ன பண்ணியிருக்காங்கன்ற ஒரு ஸ்டேட்டஸை பார்க்குறதுக்கு உள்ளே போயிருக்கலாம். ஆனால் வெளியே வரத்துக்கு 3 மணி நேரம் ஆனதுன்னா அதுவும் யூஸ்லெஸ் தான். இப்படி என்ன பெனிஃபிட் வருது, என்ன பிரச்சனை வருதுன்றதை பாருங்கள். பெனிஃபிட் அதிகமாக இருந்தால் பயன்படுத்துங்க. இல்லைனா இங்கே ஒரு ஆர்டிஸ்டோட மைண்ட் செட்டை நீங்கள் எடுத்துக்கணும். ஆர்டிஸ்ட்டு கிடைக்கிற டூலெல்லாம் எடுத்து வச்சுக்க மாட்டார். இந்த டூலில் ஒரு பெனிஃபிட் இருக்குது, சரி வச்சுப்போம் அப்படின்னு வச்சுக்க மாட்டார். ஒருத்தர் ஒரு சிலையை செதுக்கிட்டு இருக்கார், 1 மாதம் உட்காந்து செதுக்கியிருக்கார். இப்போ கையில் ஏதோ ஒரு டூல் கிடைக்கிது, இந்த டூல்லையும் ஏதாவது பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டூல் எடுத்துகிட்டு போய் அந்த சிலையோட மூக்கில் அடித்து மூக்கை உடைக்க மாட்டார். இது நேர்த்தியான டூலா அப்படின்றத பார்ப்பார். இது என்னோட கலைக்கு உண்மையாக உதவுமா அப்படின்னு பார்ப்பார். கிடைக்கிறதெல்லாம் கையில் எடுக்க மாட்டார். ஒரு கலர் பெயிண்ட் கிடச்சிருக்குன்றதுக்காக ஒரு பெரிய ஓவியர் அவரோட ஓவியத்தில் அந்த பெயிண்ட் எடுத்து அடிச்சு விட மாட்டார். ஏதோ ஒரு மோசமான பிஞ்சு போன ஒரு ப்ரஷ் கிடச்சிருக்குன்றதுக்காக அதை எடுத்து பெயிண்டிங் பண்ண மாட்டார். அப்போது எவ்வளவு நேர்த்தியாக ஒவ்வொரு டூலையும் அவர் தேர்ந்தெடுப்பார். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய விஷயத்தையும் நேர்த்தியாக கவனித்து தேர்ந்தெடுக்கணும். சும்மா ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்குன்றதுக்காகலாம் எடுத்து உள்ளே வச்சுக்கக்கூடாது. இங்கே இந்த மினிமலிஸ்டிக் மைண்ட் செட்ன்றது தேவை. இல்லை இந்த பேரட்டோ பிரின்சிப்பலை நம்ம புரிஞ்சுக்கணும். லைஃப்பில் நமக்கு கிடைக்கக்கூடிய விளைவுகள் எல்லாம் 20% உழைப்பிலிருந்து கிடைக்குது. நம்ம வச்சுக்கிட்டு இருக்க 20% விஷயங்கள் 80% ரிசல்ட்டை நமக்கு கொடுக்குது. அப்போ தேவையில்லாமல் நிறைய விஷயத்தை லைஃப்குள்ளே கொண்டு வரக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயத்தை வேணான்னு வெளியே தூக்கி போட கற்றுக்கணும். ஒரு 30 நாள் எக்ஸ்பெரிமெண்ட்டை இந்த ஆத்தர் பண்ண சொல்கிறார். நீங்கள் எந்த சோஷியல் மீடியாவில் அதிகமாக நேரத்தை செலவழிக்கிறீங்களோ ஒரு 30 நாள் அந்த மீடியாவை விட்டு வெளியே வாங்க. அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தாதீங்க. 30 நாள் கழித்து உங்களை நீங்களே 2 கேள்வி கேட்டுக்கோங்க. நான் 30 நாள் யார்கிட்டையும் சொல்லாமல் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணாமல் வெளியே வந்துட்டேன். அந்த ஆப்பை நான் யூஸ் பண்ணல, சும்மா அன்இன்ஸ்டால் மட்டும் பண்ணேன். யாராவது நான் வெளியே போயிட்டேன் 30 நாளாக நான் ஆன்லைன் வரலன்றதை கண்டுபிடிச்சாங்களா? நான் ப்ரொஃபைலை டீஆக்டிவேட் பண்ண போகிறதில்ல, ஆப்புக்குள்ளே 30 நாள் போகிறதில்ல. இப்போ என்னோடய நண்பர்களில் யாராவது நீ ஏன் 30 நாளாக இன்ஸ்டாகிராம் வரலன்னு கேட்டாங்களா?
அப்படி யாரும் கேட்க மாட்டாங்க, யாரும் கண்டுக்கவும் மாட்டாங்க. நம்ம அங்கே இருக்கோம் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ரெண்டாவது, 30 நாளில் நான் அதை ரொம்ப மிஸ் பண்ணேன்னா என் வாழ்க்கை பாதிப்பு அடைஞ்சுதான்னு கேட்டு பாருங்கள், அதுவும் அடைஞ்சிருக்காது. அப்போ அந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். சில நேரத்தில் நம்ம என்ன சொல்லிவிடுவோம்னா, இது ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சிப்போம். இது இல்லைனா நம்மளால் வேலை செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிப்போம். லிங்க்டின் இல்லைனா நான் விசிபிலிட்டி வெளியவே தெரியாது, நான் என்ன வேலை செய்கிறேன்னு அடுத்தவங்களுக்கு தெரியாது, என்னோட கரியரே ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு கதை சொல்லுவோம். அப்படிலாம் கிடையாது. நல்ல வேலையை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட வேல்யூ எப்போவுமே வெளியே தெரியும். நீங்கள் லிங்க்டின்ல இருக்கணும், ட்விட்டரில் இருக்கணும், இன்ஸ்டாகிராமில் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இவ்வளவு நான் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமோ இல்லை இந்த யூடியூப்போ தேவை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி நான் சொல்லவே மாட்டேன். இந்த விஷயத்தை நீங்கள் பயன்படுத்தவே கூடாதுன்னு நான் சொல்லலை. பயன்படுத்துறதுக்கான விதியை ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நான் இந்த நேரத்தில் மட்டும்தான் யூடியூப் பார்ப்பேன், இந்த நேரத்தில் மட்டும்தான் இன்ஸ்டாகிராம் பார்ப்பேன்னு ஒரு டைமை மட்டும் பிளாக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் யூடியூப் பார்க்க போகிறேன் அப்படின்னா இந்த 1 மணி நேரம் பார்க்க போகிறேன், இந்த 1 மணி நேரத்தில் இந்த வீடியோவை நான் பார்க்க போகிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டோட உள்ளே வாங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு புக் சம்மரி பார்க்கணுன்னு உள்ளே வரீங்க, புக் சம்மரியை பார்த்துட்டு வெளியே போயிடுங்க. இல்லை அது ஒரு காமெடி வீடியோவாக இருக்கட்டும், என்டர்டெயின்மெண்ட் வீடியோவாக கூட இருக்கட்டும், இப்போ பரிதாபங்களோட ஒரு வீடியோ பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க, அதுக்கு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அந்த நேரத்தில் அந்த வீடியோ பார்ப்பேன்னு உள்ளே வாங்க. அந்த வீடியோவை பார்த்தோன்னே வெளில போங்க. இங்கே பிரச்சனை என்னென்னா, இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது பிரச்சனை கிடையாது. இதை யூஸ் பண்ணுறதுக்காக உள்ளே வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக உள்ளே வந்து நம்ம எதுக்காக உள்ளே வந்தோன்றதை மறந்துட்டு எதையோ மைண்ட்லெஸ்ஸாக கன்சியூம் பண்ணிங்கன்னா பிரச்சனை. அப்போது எந்த நேரத்தில் என்ன பார்க்கணுன்னு முடிவெடுங்க, அதை பிளான் பண்ணி செஞ்சிங்கன்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் அப்படியே ஒரு மாங்க் மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாமல் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. திட்டமிட்டு கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், அளவாக யூஸ் பண்ணுங்கள். டீப் ஒர்க்கை எப்படி ஷெட்யூல் பண்ணணுன்றதை பார்த்தோம், மைண்டோட கான்சன்ட்ரேஷனை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம், டிஸ்ட்ராக்ஷனை எப்படி ரிமூவ் பண்ணுறது, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை பார்க்கல, ரொம்ப முக்கியமான விஷயந்தான் அது ஒரு ஷாலோ ஒர்க். சின்ன சின்ன வேலைகள், இந்த வேலையை அப்படியே தூக்கி போட்டுற முடியுமா? கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும், அதுவும் முக்கியம்தான். இந்த ஷாலோ ஒர்க் அவ்வளவு ஆபத்தான விஷயம் கிடையாது, தூக்கி போட்டாகணும் அப்படின்ற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அதை ப்ராப்பராக மேனேஜ் பண்ண தெரியணும். எப்போவுமே ஷாலோ ஒர்க் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, என்னோடய டீப் ஒர்க்கை அது அஃபெக்ட் பண்ணக்கூடாது. இந்த ரூலை மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைம் பிளாக்கிங்கை நீங்கள் பண்ணணும். டு-டூ லிஸ்ட்டு கிடையாது. டு-டூ லிஸ்ட்னா அதில் என்னென்ன வேலை செய்யணும்னு எழுதுறது மட்டும்தான் டு-டூ லிஸ்ட். ஆனால் ஒரு டைம் பிளாக்கிங் அப்படின்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடத்துலையும் நீங்கள் எந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்ற ஒரு பிளாக்கை ரெடி பண்ணுறது. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்ய போகிறீங்க அப்படின்னா 8 மணி நேரத்தை 8 பிளாக்காக பண்ணிக்கோங்க, இல்லை 16 பிளாக்காக பண்ணிக்கோங்க. அதில் ஒவ்வொரு பிளாக்லேயும் எந்த வேலை செய்வீங்க அப்படின்றத எழுதி வச்சிங்கன்னா அது டைம் பிளாக்கிங். 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம், எத்தனை மணி நேரம் வேணால் இருக்கட்டும், அதில் இருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் என்ன வேலை செய்வீங்கன்றதை முன்கூட்டியே பிளான் பண்ணுறது தான் டைம் பிளாக்கிங். அப்படி பிளான் பண்ணும்போது எந்த மணி நேரங்களில் எந்த பிளாக்கில் நீங்கள் டீப் ஒர்க் பண்ண போகிறீங்க, எந்த பிளாக்கில் ஷாலோ ஒர்க் பண்ண போகிறீங்க, எந்த பிளாக்கில் நீங்கள் டிஸ்ட்ராக்ஷனுக்கு இடம் கொடுக்க போகிறீங்க, ஃபுல்லாக டிஸ்ட்ராக்ஷன் மட்டும்தான் அதில் இருக்கணும், அடுத்து எந்த பிளாக்கில் நீங்கள் ரெஸ்ட் எடுக்க போகிறீங்க, ஓய்வு எடுக்க போகிறீங்க, இதை தெளிவாக பிளாக் பண்ணிவிட்டு அந்த நேரத்தில் அதை மட்டும் செய்யுங்க. ரெண்டாவது, எது ஷாலோ ஒர்க் எது டீப் ஒர்க்னே நமக்கு தெரியாமல் போயிடலாம். அதனால் இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? சிம்பிளான ஒரு கேள்வியே கேளுங்க. முதல்ல, நான் செய்யக்கூடிய இந்த வேலையை இப்போ தான் கிராஜுவேட் ஆகி வந்த ஒரு பையனுக்கு ட்ரைனிங் கொடுத்து பண்ண வைக்கணும்னா எவ்வளவு நேரம் ஆகும் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு? சில நேரம் அது சில நாட்கள் ஆகும், சில வாரங்கள் ஆகும் அப்படின்னா அது டீப் ஒர்க். சில மணி நேரம் ஆகும் அப்படின்னா அது ஷாலோ ஒர்க். சில நிமிடம் தான் ஆகும் அப்படின்னா அதை நீங்கள் செய்யவே தேவை கிடையாது. இப்போவே யாராவது ஒரு நபரை பார்த்து டெலிகேட் பண்ணுறது முக்கியம். மூணாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நேரம் நீங்கள் வேலை பார்ப்பீங்கன்றதை முடிவெடுங்க. இன்றைக்கி சாயங்காலம் நான் 6 மணி வரைக்கும் தான் வேலை பார்ப்பேன்னா அவ்வளவுதான், அதுக்கு மேலே உயிரே போனாலும் நீங்கள் வேலை பார்க்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு மென்டாலிட்டி வந்ததுன்னா என்ன ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 6 மணி வரைக்கும் தான் என்னால் வேலை செய்ய முடியுன்ற ஒரு ப்ரெஷர் உங்கள்கிட்ட இருந்தால் அது வரைக்கும் எஃபெக்டிவாக வேலை செய்வீங்க, அது வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணி வேலை செய்வீங்க. அதுக்கு நடுவில் டிஸ்ட்ராக்ஷனுக்கு நீங்கள் இடம் கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா இடம் கொடுத்தா 6 மணியை தாண்டி வேலை போய்டும், நம்மள்ட்ட டைம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணும். நடுவில் தேவையில்லாத ஷேலோ ஒர்க்கெல்லாம் நீங்கள் தூக்கி போட்டுருவீங்க. இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் இப்போ எதுக்கு பண்ணிக்கிட்டு அப்படின்னு தூக்கி போடுவீங்க. அப்போ 6 மணி வரைக்கும் பண்ணக்கூடிய வேலை ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் எவ்வளவு மணி நேரத்தில் வேலையை முடிக்க போகிறீங்க அப்படின்ற டெட்லைனை கொடுங்க. அதுவே தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் ஷாலோ ஒர்க்கை உங்கள்கிட்ட இருந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இந்த விஷயங்களை தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். முக்கியமாக இந்த டீப் ஒர்க் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றது எனக்கு தெரியும். என் லைஃப்பில் இந்த டீப் ஒர்க் பண்ணும்போது தான்
என்னால் நிறைய விஷயத்தை செஞ்சு முடிக்க முடியுது. முக்கியமாக இந்த மாதிரி வீடியோ பண்ணுறப்போ நான் ஒரு புக்கை படிச்சுட்டு டீப் ஒர்க் பண்ணால் தான் அதை ஒரு கண்டென்ட்டாக மாற்ற முடியுது. இந்த புக்கை நான் எப்போ படித்தனோ அப்போலேருந்து இந்த டீப் ஒர்க்கை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்த புக் சம்மரி பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ இதை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறோம். இதை இன்னொரு வாட்டி சம்மரைஸ் பண்ணலாம் அப்படின்னு இப்போ எடுத்த முயற்சி தான் இது. இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரீசெண்டாக என்னோடய வீடியோஸோட டைட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டோபமைன் டீடாக்ஸ், டீப் ஒர்க், ஃபைனான்ஷியல் வீடியோஸாக இருக்கும், இல்லை டெசிஷன் மேக்கிங், மென்டல் பயாஸாக இருக்கும், இல்லை மாஸ்டரி சம்மந்தப்பட்டதாக இருக்கும். இந்த 5 விஷயத்தை வச்சு நான் ஒரு பெரிய கண்டென்ட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை நான் புக்காக எழுதலாம் அப்படின்னு ஆரம்பத்தில் ஆரம்பிச்சிது. ஆனால் அதில் நிறைய ப்ராக்டிகாலிட்டி இருக்கிறதுனால என்னால் புக்காக அதை எழுத முடியாதோ அப்படின்னு தோணுது. ஒரு உதாரணத்துக்கு இந்த டீப் ஒர்க்கை நான் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ணுறேன். அப்போ என் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுற ப்ராக்டிக்கல் டூல்ஸை, ப்ராக்டிக்கல் ட்ரிக்ஸை எப்படி நான் ஒரு புக்காக எழுதுறது அப்படின்றது எனக்கு தெரியல. அதனால் அதை ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் ஷாப்பாக நான் கண்டக்ட் பண்ணலாமா அப்படின்னு ரீசெண்டாக எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஒரு 6 hours 7 hour கண்டென்ட்டாக மாறிடுச்சு, வித் லாட் ஆஃப் டூல்ஸாக மாறிடுச்சு. அப்போ அதை நான் யூடியூப் வீடியோவாக 6 hours 7 hours போட்டேன்னா அது கண்டிப்பாக எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு ரிட்டனை கொடுக்காது. பெரிய கண்டென்ட்டாக அது மாறிடுச்சு. ஸோ ஒர்க் ஷாப்பாக பண்ணலாமா வேணாமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கான ஆதரவை உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கூடவே இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கணும் அப்படின்னா சூப்பர் நோவாவில் 75% டிஸ்கவுண்ட்டோட ஜாயின் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.